ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மானோவோட செகண்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹார்டியும் வாட்சனும் எலிசபெத் கிட்ட இருந்து கிரிவின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த எட்வர்டும் தகப்பா கிரிவின் இங்க தான் இருக்கான், அந்த கெனித் அவனை கொன்னு போட்டுற போறான் அப்படின்னு அந்த ரிச்சர்ட்ஸுக்கு ஷாக்கு கொடுத்துருப்பான். கடைசியில நம்ம ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல இருக்க மொத்த கும்பலும் வந்துட்டு ஓவனும் கிரிவின் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. அந்த ரிச்சர்ட்ஸும் தெரியல அப்படின்னு இருப்பான். ஹீரோவை பார்த்தா ஹீரோவும் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அந்த பிரசன்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் போட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த கெனித் வந்து ஹீரோ அடிக்கவும் அவனோட எனர்ஜி எல்லாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோவும் இதுதான் அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடோட சைடு எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இதுக்கு முன்னாடி நான் அந்த மார்ஷல் எம்பரர் கூட ஃபைட் பண்ணும்போது அவரு டே அண்ட் நைட்டா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து இந்த கண்ட்ரில பயப்படாத ஆளுங்களே இல்ல. ஆனா எவ்வளவுதான் ஃபைட் லாங்கா போனாலும் அவரு டயர்ட் ஆகிற மாதிரியே இருக்காது. இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட்னால தான் நான் அவர்கிட்ட அன்னைக்கு தோத்து போன நாடகம் இப்ப எனக்கு புரியுது அப்படின்ட்டு. மார்ஷல் எம்பரரோட பாடி ஒன்றும் ஸ்ட்ராங் இல்ல, அவரு ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை விட கிரேட்டஸ்டான டெக்னிக் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஈவன் என்னோட டிவைன் இன்காகினேஷன் டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் வேற லெவல்ல இருக்கு. பட் என்னதான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பவரை நம்ம கரெக்டா நம்மளோட மெரிடியன்ஸ் மூலியமா டான்டியானுக்கு கொண்டு போகணும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றவங்களோட ஆப்பனண்ட்டும் சேம் லெவலோ அப்படி இல்ல லோ லெவல்லயோ இருந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக் எஃபெக்டிவா யூஸ் ஆகும். இதுவே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றவங்களோட அவங்களோட ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இதுவே கூட நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னதான் கிரேட்டஸ்டான டெக்னிக்கா இருந்தாலும் கூட இதுக்கும் ஒரு சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோவை சாட்டையில அடிச்சுட்டே டே பொடி பையிலே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த சாட்டையை வச்சு இவனோட பவர் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இது உண்மையிலேயே எனக்கு ஒரு கிரேட்டஸ்டான பவர் சோர்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு அடிடா அப்படின்ட்டு. இல்ல ஒரு நிமிஷம் டே முட்டாளே, இன்னும் கொஞ்சம் சத்து போட்டு வேகமா தான் அடிடா, ஏன்டா மலமாடாட்டம் இருந்துட்டு சோத்துக்கு சத்தவனாடா அட்டாக் பண்றியா அப்படின்ட்டு. இப்போ என்னோட எனர்ஜி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறான். அந்த குல்லா போட்டுட்டு இருந்த மார்ஷல் மாஸ்டரும் அவன் ரொம்பவே டஃப்பா இருக்கான். ஈவன் அவன் இவ்வளவு அடி வாங்கியுமே சின்ன சவுண்டு கூட போட கிடையாது. இவனை டார்ச்சர் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான் போல அப்படிங்கிறாரு. அந்த ஜெர்ரியும் அவன் டஃப்பா இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வழியே இல்லாம நம்ம காலில் விழுந்து உயிருக்காக கதறணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட அடி வாங்கியே செத்து போனோம் அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் அப்படிதான்டா, இன்னும் ஒரு சில அட்டாக் மட்டும் லான்ச் பண்ணு, அப்புறம் நானு மார்ஷல் வாரியரோட தேர்ட் ஸ்டாரை பிரேக் த்ரூ பண்ணிடுவேன், சீக்கிரமா இதை முடிக்கணுமே அப்படின்னு பாக்குறான். அந்த கெனித்தும் டே நிறுத்துறா அப்படின்ட்டு, டே கிரிவினே உன்னை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஆனா நீ ரொம்பவே டஃப்பா இருக்க, சரி ஓகே இப்போ உனக்கு ப்ரிப்பேர் பண்ண மெயின் மீல என்ஜாய் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் ஆல்ரெடி எனக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிட்டேன், எப்போ வேணாலும் மார்ஷல் வாரியரோட தேர்ட் ஸ்டாரை பிரேக் த்ரூ பண்ணிடலாம், ஆனா என்னோட பாடி தான் இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, அப்புறம் அங்க இருக்கவன் அட்லீஸ்ட் மார்ஷல் மாஸ்டரோட செகண்ட் ஸ்டார்லயாவது இருக்கணும், இவனோட பவரை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே இங்க வாங்கடா அப்படின்னு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு என் கையில இருக்க பவுடரு ஒருத்தனை சீக்கிரம் பைத்தியக்காரன் ஆயிரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பவுடரை அங்க இருக்க மூக்குல போடுறான். அவனும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இந்த ஃபீலிங் இது இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பவுடர் வானவில்லாக்கிறது கட்டங்குது. ஹீரோவும் இது என்னடா கன்றாவி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த கெனித்தும் வாமிட் பண்ணிட்டு டே டே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் என் முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காத, போய் அவன் மேல யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே கிரிவினே இதுல கொஞ்சோண்டு மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோட்ட வரான். ஹீரோவும் இல்ல நீ வராதரா அப்படின்னு கதறிக்கிட்டு இது ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப மார்ஷல் வாரியரோட தேர்ட் ஸ்டாருக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான். ஹீரோவும் என்னது நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேனா, ஆனா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனை கட்டி வச்சிருந்த கை விலங்கு அவுத்துட்டு போங்கடா முட்டாள் மூதேவிங்களா அப்படின்னு அந்த ஜெர்ரி கையில இருந்த பவுடரை கொட்டி விட்டான். அது பார்த்தா அங்க பொறநாடி இருந்தவனுங்கள மேல பட்டு அவனுங்க எல்லாம் வெறியாவறானுங்க. அந்த கெனித்தும் டே ஜெர்ரி பைத்தியம் இதுக்கான ஆன்டிடோட குடுறா அப்படின்னு கத்துறான். ஜெர்ரியும் கெனித் இதுக்கு எந்த ஆன்டிடோட்டும் கிடையாது, நீ வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த கெனித்தும் போங்கடா முட்டாளுங்களா உங்களை நம்மளாம் வேலையாவது அப்படின்ட்டு டே மார்க்கே அவனை கில் பண்ணு அப்படின்னு கத்துறான். அந்த குல்லாவும் அவனோட குல்லாவை எடுத்தா வயசான கிழமை மாதிரி இருக்கான். அவன் பேர் தான் மார்க் ஆட்டங்குது. ஹீரோவும் அந்த மார்க் அட்டாக் பண்ண வரான். மார்க்கும் டே முட்டாள் பொடி பையிலே என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ண வருவ, என்ன சாகறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்ட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஹல்க் மாதிரி மாறுறான். அப்ப அந்த மார்க்கும் இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா ஹீரோவும் யூனிவர்சல் சோல் சப்ரஷன் டீமன் மூன் அப்படிங்கிற ஒரு சோல் பிரஷர் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட சோல் பிரஷர்ல அந்த மார்க்கால நவர முடியாம மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் டே மார்க்கே இந்த அட்டாக்கை வாங்கிக்கிட்டே செத்து போ அப்படின்னு அவனை அட்டாக் பண்ணிட்டான். இருந்தாலுமே அந்த அட்டாக் எல்லாம் தாங்கிக்கிட்டே இல்ல
உன்னை நான் குறைச்சி மதிப்பிட்டேன்டா குழந்தை, உங்ககிட்ட இந்த அளவுக்கு சோல் பவர் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்ட்டு. இல்ல இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு கதறான். பார்த்தா அந்த பவுடரால பாதிக்கப்பட்ட மொத்த பேரும் அந்த கிழமை மேல பாயிறானுங்க. ஹீரோவும் என்ன கன்றாவிடா அப்படின்னு வாமிட் பண்ணிட்டு எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்ட்டு வெளியே வரான். அப்போ உள்ள இருந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஹீரோவும் அவனோட ஸ்டோரேஜ் ரிங்ல இருந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி யூனியனுக்கு போய் ரிவாவோட கண்டிஷனை செக் பண்ணிட்டு அவளை ஹீல் பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்த கதவை உடைச்சிட்டு பார்த்தா அங்கிருந்த நம்ம டீம் மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவுமே நைடா அப்புறம் டே மாப்பிள்ளைங்களா ஆர்டி வான்சனே நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேக்குறான். வான்சனும் டே கிரிவினே நீ ஆல்ரைட்டான்னு கேக்குறான். ஹீரோவும் நானும் ஆல்ரைட் தான், எனக்கு என்ன வரப்போகுது, நீங்க எதுக்கிட்ட இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அப்ப உள்ள இருந்து கதற சத்தம் கேக்குது. நம்ம வான்சனும் நீ எப்பறம் இன்ஜூரி ஆகாம வந்த, அப்புறம் உள்ள இருந்து என்ன சத்தம் வருது அப்படின்ட்டு உள்ள போக பாக்குறான். ஹீரோவும் டே போவாதரா அப்படின்னு தடுக்க பாக்குறான். இருந்துமே அதை மீறி நம்ம வாட்சனும் உள்ள போறான். அந்த ரிச்சர்ட்ஸும் எப்படியோ கிரிவினுக்கு எதுவும் ஆகல, ஆனா எப்படி அவன் உள்ள இருந்து சின்ன காயம் கூட இல்லாம வெளியே வந்தான்னு ஷாக் ஆகுறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் இந்த யங் மேனோட ஆரா ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு, என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நீ தான் கிரிவினா, அப்புறம் அந்த பிரசன்ட்ல என்ன சத்தம் கேக்குதுன்னு கேக்குறான். நம்ம வாட்சனும் இல்ல இதை என்ன கன்றா விடா அப்படின்னு உள்ள இருந்து கதறிக்கிட்டே ஓடியாந்துட்டு வாமிட் எடுக்கிறான். அங்க இருக்கவனுங்களும் டே ஹார்டி என்னடா ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அது ஒன்றும் இல்லை, கெனித் ஒரு சிலரை இன்வைட் பண்ணி உள்ள ஃபன் பண்ணிட்டு இருக்கான், அதனால நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதையும் மீறி அப்படி அந்த யங் மேன் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமேன்ட்டு போறாங்க. அடுத்த சீன்லயே அந்த கவுட்டியார்ல காட்டினா ஒரே அமைதி நிலவரமாகுது. ஹீரோவும் நான் தான் சொன்னேன் இல்லடா, ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கேக்குறீங்களடா, அப்புறம் அந்த கெனித்தோட டேஸ்ட் நம்ம இமேஜினேஷனையும் தாண்டி இருக்கு, ஆனா இத்தனை பேரு கூட இருக்கிறது தான் நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியலையேங்கிறான். அங்க இருந்தவனுங்களும் அங்க பார்த்துட்டு வந்த கன்றாவி தாங்க முடியாம டே சத்த நீ வேற கம்முனுறா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரிச்சர்ட்ஸும் டே கிரிவின்னு உள்ள என்ன கருமாந்தாண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் மிஸ்டர் ரிச்சர்ட்ஸ் உங்களோட பையன் தான் என்ன இன்வைட் பண்ணனா, நான் தான் உங்ககிட்ட இதை கேட்கணுமேங்கிறான். ரிச்சர்ட்ஸும் இல்ல கிரிவின் வெறும் 3 ஸ்டார் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும்தான், ஆனா இவனோட ஆரா எப்படி இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு, இல்ல என்னோட சென்சஸுக்கு என்ன நடக்குது, நான் நர்வஸா இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதா, எனக்கு உண்மையாவே எந்த ஐடியாவும் இல்ல, நீயும் என்னோட பையனும் தான் அந்த பிரசன்ட்ல இருந்தீங்க, ஆனா இப்போ நீயும் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம இருக்கு, ஆனா என் பையன் நிலைமை அப்படின்னு கடுப்பாகிறாரு. நம்ம ஜான்ஸும் அப்பம் போலவே தான் பிள்ளையும் இருக்கான் அப்படிங்கிறான். ரிச்சர்ட்ஸும் டே முட்டாள் என்ன நான்சென்ஸா பேசிட்டு இருக்க, நான் ராயல் கார்டோட கமாண்டர் மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர் இல்லத்துல இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் போதும் இதோட நிறுத்திக்காங்க அப்படின்ட்டு இது ஒன்றும் யாரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான போட்டி இல்ல, ஸோ அப்படின்னா நீ தான் கிரிவினான்னு கேட்குறாரு. ஹீரோவும் ஸோ நீ தான் டியூல் கேஸ் ஓவனான்னு கேட்குறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் இந்த ரிஃபைனரி யூனியனோட லீடர் கிராடல் கிராஃப்ட் அப்புறம் ஸ்கேரட் கார்ட்ஸ் கமாண்டரான நைடா பக்கத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒன்று டியூல் கேஸா இருக்கணும் இல்லைன்னா ஆண்டனியா இருக்கணும், இதை கெஸ் பண்றது ரொம்பவே ஈஸி தான் அப்படிங்கிறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் நான் ரூமர்ஸ்ல கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்க, அப்புறம் உன்னால டிவைன் அக்குபஞ்சரை பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான். டியூல் கேஸும் என்னது ட்ரை பண்றியா, நம்ம ராயல் ஹைனஸ் தான் நமக்கு முக்கியம், ஆனா நீ என்னடா கன்ஃபார்மா சொல்லாம ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்ற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்ல, நான் தான் இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். இதை கேட்டு அங்க இருந்தவங்களும் ஷாக் ஆகிட்டு டியூல் கேஸும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நீ ட்ரை பண்ணலாம், அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒருவேளை நீ பிரின்சஸை மட்டும் காப்பாத்திட்ட அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் சேஃப் ஆயிருக்கும், இந்த கல்வாடாவில் உனக்கு தனியா மரியாதையே கிடைக்கும், பட் ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா ராபர்ட்டோ இல்ல உன் கிராண்ட் ஃபாதரோ யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னோட லைஃபை என்ன தவிர வேற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ யாரும் என்னை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். டியூல் கேஸும் இப்போ நீ என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். ஜான்ஸும் அடசத்தை கம்முன்னு இருங்கடா, சின்ன பிள்ளைங்களோட சண்டை போடுறதை விட்டுட்டு நாம போய் பிரின்சஸுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போமான்னு கேட்கறான். ஹீரோவும் எலிசபெத்தை பார்த்து நீ போன டைம் என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்த, இந்த டைம் ஒரு சிலரை கூட்டிட்டு வந்து காப்பாற்ற பார்த்துருக்க, ஓகே இப்போ எனக்கு பிரின்சஸை காப்பாற்ற உன்னோட அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்ட்டு போறான். எலிசபெத்தும் எனது நானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது அப்படின்ட்டு மிஸ்டர் ஓவன் எனக்கு அசிஸ்ட் பண்ண எலிசபெத்தும் நைடாவும் வேணும், அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க பே பண்ணிடணும் அப்படிங்கிறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் உனக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கா, அதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. நைடாவும் இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட ஒரு சில மாஸ்டர்ஸ் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் எந்த ஒரு ரிஃபைனருமே இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்றதை பார்க்குற ஒரு சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜான்ஸ் டாடும் மிஸ்டர் வால்டன் உண்மையாவே உங்களுக்கு என்னோட அசிஸ்டன்ட் வேண்டாமான்னு கேட்குறான். ஹீரோவும் டே முட்டாளே அந்த ஜெர்ரி உன்னோட டிசபிள் தான்னு கேட்குறான். ஜான்ஸும் ஷாக் ஆகிட்டே இல்ல கண்டிப்பா அவன் என்னோட டிசபிள் இல்ல, நான் எப்பவோ அவனை எக்ஸ்பெல் பண்ணிட்டேன்
பண்ணிட்டேன். இப்போ அவனை நான் கண்டுக்கிறது கூட இல்ல. மிஸ்டர் வால்டன், நான் உண்மைதான் சொல்றேன். என்னை தயவு செஞ்சு நம்புங்க. எனக்கு உண்மையாவே அவனை இப்ப யாருன்னு கூட அடையாளம் தெரியல அப்படின்னு கத்துறான். அப்புறம் அந்த ரிஃபைனரியோட 4th ஃப்ளோர்ல இருக்க ஐஸ் சேம்பரை காட்டுறாங்க. இது நம்ம பிரின்சஸ் ரிவா இல்ல, அவங்களோட அம்மா. இந்த கல்வாடாவோட பிரின்சஸ். அந்த ஓவனும் இந்த அசூர் ஜேடு பெட் நம்ம பிரின்சஸோட கண்டிஷனை கொஞ்சம் சப்ரஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் இப்போ அதுவுமே அதோட லிமிட்ல இருக்கு. நாம உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னோட கரண்ட் சோல் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அப்படின்னா நானே இதை சீக்கிரமா முடிச்சிருவேன். சரி ஓகே, இனிமேல் இந்த ட்ரீட்மெண்ட்டை லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். நம்ம நைடாவும் ரிவீன் இதுல மொத்தம் 30 அக்குபஞ்சர்ஸ் நீடில்ஸ் இருக்கு, இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சரி நீ கன்ஃபார்மா இதை கியூர் பண்ணிருவியான்னு கேக்குறாங்க. அந்த ஓவனும் டே கிரிவினே எதா இருந்தாலும் சொல்லிரு, என்ன 20% இல்ல 30% உன்னால இவ்வளவு தான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லிரு, நான் போய் மெஜஸ்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கவனுங்களும் கிரிவின் மட்டும் இதுல சக்சஸ் ஆகல அப்படின்னா நம்ம பிரின்சஸ்க்கு குட் பை சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் பிரின்சஸ், நான் தான் உங்களுக்கு அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண போறேன், என்னோட ஃபேஸை பார்த்துக்கோங்க. என்னால 100% ஷோரா சொல்ல முடியும் உங்களை கியூர் பண்ணிடுவேன். ஆனா நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால இந்த அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு 15 மீட்டர் உங்களை விட்டு தள்ளி இருந்து தான் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ரிச்சர்ட்ஸ் மேன்ஷன்ல அவனோட பையன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டான், அதனால இப்ப என்னால கரெக்டா 90% ஆஃப் பவர் தான் யூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறான். அந்த ஓவனும் வெறியாயிட்டே, டே கிரிவினே என்ன விளையாண்டுட்டு இருக்கிறியா? இந்த அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நீடுல ஏர்லயே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீயும் 15 மீட்டர் தள்ளி இருந்து கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கிற, நீ எதுக்குடா பிரின்சஸ் விட்டு தள்ளி போய் இந்த மெத்தட பர்ஃபார்ம் பண்ணணும், ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த கிரீஃப் தோ 100%ஓ 90%ஓ அது முக்கியம் இல்ல. ஒரு டைம் என்னோட மாஸ்டர் என்ன சொன்னார்னா, லெவல் 5 ரிஃபைனர் அளவுக்கு சோல் பவர் இல்லாத ஓரத்தினால கண்டிப்பா டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா நீ என்னடா தம்பி கிரிவினை இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அப்ப நைடாவும் ஹீரோ தலையிலேயே ஒண்ணு போட்டு, டே நீ என்ன உன்ன ஹார்னபைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது பிரின்சஸ், அவங்க உயிரை வச்சு என்னடா விளையாண்டுட்டு இருக்க, ஒழுங்கா சீரியஸா இருறா அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் எனது சீரியஸா, அட முட்டா பசங்களா, நான் சீரியஸா தான்டா இருக்கேன் அப்படின்ட்டு, டே எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் பிரின்சஸோட லைஃபை காப்பாற்ற போறேன், நீங்க தான் அவங்க லைஃபை வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால இப்பிலிருந்து நான் சொல்றதை தவிர நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, நைடா பிரின்சஸை கொஞ்சம் அந்த பெட்ல இருந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் எலிசபெத் நீ அவங்கள அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். அப்ப அந்த ஓவனும் நம்ம நைடா கிட்ட இருந்த துணியை பிடிங்கிட்டே, டே ஒழுங்கா நம்ம பிரின்சஸை அந்த பெட்லயே இருக்க வச்சு அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நீ அக்குபஞ்சர் மெத்தட பெர்ஃபார்ம் பண்ணு, ஏன்னா அவங்க இந்த வேர்ல்டுலயே ரொம்ப முக்கியமானவங்க, அதனால அவங்கள பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவன் கையில இருந்து துணியை பிடிங்கிட்டே, டே முட்டாளே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, அவர் ராயல்டி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த பெட்ல இருக்கா, அப்படி இல்லைனா வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் தான் கிடக்கணும், அதை விட முக்கியமா நான் அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அந்த நிலைமையில நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் பர்ஃபார்ம் பண்ணனேன் அப்படின்னா நான் தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு மெஜஸ்டி ஆர்டர் போட்டுருவாரு. என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா, உங்க ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். கைஸ் இது பிரின்சஸோட அம்மா இல்ல, ரிவாவே தான், அதனாலதான் ஹீரோ மேரேஜ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான் போல. அங்க இருக்கவனுங்களும் நீ என்னடா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஓவன்லாம் ஒரே ஷாக்ல, டே கிரிவி என்னடா குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்க, நீ ட்ரீட்மெண்ட் தானே பண்ண வந்திருக்க, இந்த மாதிரி சில்லி மேட்ருக்குலாம் யாராவது மேரேஜ் பண்ணாங்களா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப ஹீரோவும் இந்த பர்மனன்ட் இன்மெரிடியன்ஸ் அவங்களோட மென்டல் வேர்ல்டுல ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு, அதனால இந்த டைம் என்ன தவிர ஏன் லெவல் 9 ரிஃபைனரே வந்தா கூட அவங்களை காப்பாற்ற முடியாது, அதனால எலிசபெத் அப்புறம் நைடா நீங்க மட்டும் இங்கேயே இருங்க, நீங்க எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு அவங்களை வெளியே தள்ளி விட்டான். ஹீரோவும் அங்க உட்காந்துக்கிட்டே, எலிசபெத் அவங்களை அன்ட்ரெஸ் பண்ணேன், அப்புறம் நைடா நீங்க அந்த டென்ட்டை அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிங்க அப்படிங்கிறான். நைடாவும் டே கிரிவினே இதை பேசாம இதோடய நிறுத்திக்கலாமே, இதோட கான்சிக்வன்சஸை உன்னால சந்திக்க முடியாது, நீ உண்மையிலேயே சீரியஸா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னது சீரியஸாவா அப்படின்னு அங்கிருந்து ஒரு நீடில் எடுத்து, நைடா இந்த நீடில உங்களோட ஷோல்டர் அக்கு பாயிண்ட்ல 7 மில்லிமீட்டர் உள்ள கொண்டு போக போறேன் அப்படின்னு அட்டாக் பண்றான். அவங்களும் ஷாக் ஆகிட்டு, இல்ல இந்த நீடில் கன்ஃபார்ம் 7 மில்லிமீட்டர் பர்ஃபெக்ட் பொசிஷன்ல இருக்கு, ஆனா எப்படி எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம இவனால இவ்வளவு பர்ஃபெக்டா இதை பண்ண முடிஞ்சிச்சு, அப்புறம் நான் கோல்டு த்ரெட்டட் இன்னர் வியர் தான் வேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியும், அதுலயுமே கரெக்டான போக்கஸோட 7 மில்லிமீட்டர் அட்டாக் பண்ணிருக்கான், இல்ல என்னோட கழுத்துக்கிட்ட இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு கோல்டு லைன் மட்டும் தெரியற மாதிரி நான் வச்சிருந்தேன், ஒருவேளை அவன் இதை நோட்டீஸ் பண்ணி தான் என்ன அட்டாக் பண்ணனானா, இல்ல இதுதான் இப்ப கேர்ள்ஸோட பாப்புலர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, அப்ப ஆக்சுவலி இப்ப நான் போட்டுட்டு இருக்க 3 லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸை தாண்டி அவனோட நீடில் 7 மில்லிமீட்டர் போயிருக்கு. சரி ஓகே டே கிரிவினே நான் இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டு கத்துறாங்க. ஹீரோவும்
ஹீரோவும் நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இப்போ இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ண போறேன். பட் எனக்கு முன்னாடி ரிவா நேக்கடா இருக்கிறதுனால தான் என்னால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறான். நைடாவும் டே அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்பட வேண்டாம், டென்ட்டுக்குள்ள தானே இருக்காங்க, அதனால நீ பர்ஃபார்ம் பண்ற வழியை மட்டும் பாடுற அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எலிசபெத் நீ அவங்கள ஸ்டெடியா ஹோல்டு பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவளும் ஓகேங்கிறா. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வெளியில அந்த கிரீஃப்ட் ஓவனே நம்ம ஜான்ஸ் எல்லாம் ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப கிரீஃப்டும் யோ ஓவனே கிரிவினை நம்பி ரிவாவை விட்டு வந்திருக்கோம்ல, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஓவனும் நீங்க கவலைப்பட வேண்டாம், அவன் என்ன பண்ணனா அப்படின்னாலும் அவனால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறான். ஜான்ஸும் அவங்க பேசுறது அரையும் குறையுமா கேட்டு ஓனும் இல்ல இல்ல என் கதை முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் என்னடா சத்தம், கொஞ்சம் அமைதியே இருங்கடா அப்படின்ட்டு வெளியே வரான். அந்த ஓவனும் டே முட்டாளே இங்க என்னடா பண்ற, ரொம்ப நேரம்லாம் ஹைனஸ்னால வெயிட் பண்ண முடியாது, சோ சீக்கிரமா அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ற வழியை பாடுற அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே கொஞ்சம் அடங்குடா, நான் ஆல்ரெடி அதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கிரீஃப் தான் என்னது அதுக்குள்ள முடிஞ்சான்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமாங்கிறான். அப்ப ஓவன் வெறியாவத பார்த்த ஜான்ஸும் இல்ல இல்ல இவ்வளவு சீக்கிரமா கிரிவின் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா, ஒருவேளை இவன் எங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கானா, ஒரு நிமிஷம் நான் இதை யோசிக்கவே இல்ல, ஒருவேளை கிரிவின் பிரின்சஸ கொன்னுட்டானா, இல்ல இல்ல அப்படி மட்டும் நடந்துடக் கூடாது, இல்லனா நான் செத்தேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். அந்த ஓவனும் பொறுத்தது போதும் பொங்கி இல்லடா எரிமலை அப்படிங்கிற மாதிரி டே கிரிவினே என்ன தைரியம் இருந்தா பிரின்சஸோட லைஃப்ல விளையாண்டுட்டு இருப்ப, இன்னைக்கு நீ என்னதான் அந்த ராபர்ட்டோட கையில இருந்து தப்பிச்சு வந்தாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அடிக்க வரான். அப்ப நைடா குறுக்கல வந்து மிஸ்டர் ஓவன் இது கிரேட்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம பிரின்சஸ் சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருந்தவனுங்களும் என்னது இது உண்மையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஓவனும் நைடா உண்மைதான் சொல்றீங்களா இல்ல ஜோக் ஏதாவது பண்றீங்களான்னு கேக்குறான். அப்ப அந்த கிரீஃப்டும் சரி நான் உள்ள போய் செக் பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டு இல்ல இது அமேசிங் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஓவனும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருந்தவனுங்களும் உண்மையாவா அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பொடி பையன் நம்ம ரிவாவோட பர்மனன்ட் இன்மெரிடியன்ஸ் டிசீஸையே வெறும் ஒரு சில நிமிஷத்திலேயே கியூர் பண்ணிட்டான், உண்மையிலேயே நீ யாரு தாண்டா சாமி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஜான்ஸும் ஒரு வழியா நான் இனிமே சாக மாட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விடுறான். அப்ப அந்த ஓவனும் அது அது வந்து எப்படி இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்ல, அதனாலதான் ஒருவேளை நீ பொய் சொல்றியோன்னு நினைச்சனே அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோவும் டே முட்டாள் ஓவனே அங்க இருந்தது மொத்தம் 18 அக்குபஞ்சர் நீடில்ஸ் மட்டும்தான், உனக்கு இன்னும் இது சிம்பிளா புரியணும் அப்படின்னா நான் உன்னை ஒரு 18 டைம் உன்னோட கண்ணத்திலேயே பலாருன்னு அரைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிற, நீ என்னதான் கோட் சீஃப் ரிஃபைனராகவே இருந்தாலும் இல்ல இல்ல நீ ஒரு கோட் சீஃப் ரிஃபைனராக இருந்துகிட்டே இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்கலாமாடா அப்படின்னு கத்துறான். அங்க இருந்தவனுங்களும் இல்ல நம்ம கிரிவின் ஒரு கோட் சீஃப் ரிஃபைனர் கிட்ட இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கானா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஜான்ஸ்லாம் ஐயா சாமி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதறான். அந்த ஓவன்லாம் இதை கேட்டு உறைஞ்சு போயிட்டு என்னது ஸ்டூபிட்னு ஒருத்தன் என்ன சொல்றானா, இல்ல இது என்ன ஃபீலிங் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இந்த டைம் நான் ஆக்சுவலா கோவம் தான் பட்டிருக்கணும், ஆனா எனக்கு கோவமே வரல, இது நான் அப்படியே சின்ன வயசுல என்னோட மாஸ்டர் என்ன திட்டின மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு டே நீ என்ன ஸ்டூபிட்னா சொன்ன அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நீ ஸ்டூபிட் இல்லாம என்ன அறிவாளியான்னு கேக்குறான். நைடாவும் டே கிரிவினே இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறதை நிறுத்திட்டு மிஸ்டர் ஓவன் கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேள்டா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது மன்னிப்பா, போயும் இவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, சரி ஓகே எப்போ இவனால ஏர்ல டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட இல்ல இல்ல அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அப்ப என்கிட்ட சொல்லி அனுப்புங்க, நானே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போறேன் அப்படிங்கிறான். நைடாவும் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு போறிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் ஓவன் என்னோட ஸ்டூடெண்ட்டை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஓவனும் மத்தவங்களுக்கு வேணா நான் ரொம்ப ஜீனியஸ் மாதிரி தெரியலாம், ஆனா ஆக்சுவலி அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு சரி ஓகே அதான் பிரின்சஸ் இப்ப கியூர் ஆயிட்டாங்கல்ல அதனால எல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க, நான் கொஞ்ச நாள் இங்கேயே வெயிட் பண்ணி பிரின்சஸோட கண்டிஷன் செக் பண்ணிட்டு அவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. நம்ம நைடாவும் ஆர்டி அப்புறம் வாட்சனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீங்க 2 பேரும் என் கூட வரணும் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் எதுக்காகடா இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறமேட்டுக்கு கல்வாடா ஸ்ட்ரீட்ல நம்ம நைடாவும் டேய் நீங்க 2 பேரும் தான் கிரிவின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கீங்க, அவன் இப்ப ரீசெண்டா ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், எப்படின்னா அவனோட கல்டிவேஷன் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அவனோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் அமேசிங்கா இருக்கு, அவனால எப்படி இது எல்லாத்தையும் ரொம்பவே ஷார்ட் டைம்ல கத்துக்க முடிஞ்சிச்சு, இதுக்கான பதில நீங்க சொல்லி ஆகணும், எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொன்னீங்க மவனுங்களா நானே உங்க கதையை முடிச்சிருவேன், நீங்க என்னதான் அவன் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் அப்படி என்னடா சின்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு அது வந்து டீச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கிரிவின் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு ரொம்பவே புள்ளி ஆயிட்டு இருந்தவனு தான் தெரியும், ஆனா ஆக்சுவலி அவன் நம்மளோட ரொம்ப
ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறான். நைடாவும் எனக்கு தெரிஞ்சு அவன் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த மாதிரி லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வால்டன் ஃபேமிலியில அவனால எப்படி சர்வே ஆயிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஷாக்லயே கேக்குறானுங்க. நைடாவும் அந்த வால்டன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அவனை ஒரு லூசரா தான் பார்த்தாங்க. அதனாலேயே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் ஒண்ணுதான் அவனோட கல்டிவேஷனுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணது. அப்படி இருந்துமே அவனால இவ்வளவு நாள் சர்வே ஆயிருக்க முடியும் அப்படிங்கறத என்னால நம்ப முடியல. அவனுக்கு பேக்கப்க்கு ஏதாவது இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த வால்டன் ஃபேமிலியில நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு பெரிய மர்மம் ஒண்ணு மறைஞ்சிட்டு இருக்கு. அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹார்டியும் கிரிவினோட கிராண்ட் ஃபாதர், அதான் இந்த கண்ட்ரியோட கிராண்ட் டியூக், அவரு இன்னும் அவரோட கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர கிடையாது. அதனால இப்ப அவனோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அந்த பட்லரான லாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவனோட ஃபாதரும் இந்த ஃப்ளையிங் டிராகன் குரூப்போட ஜெனரல், அவரும் நார்த் வெஸ்டோட ஃப்ரண்டியரை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ராபபிளி அவராலையும் இந்த வால்டன் ஃபேமிலியை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில ரூமர்ஸ்ல இந்த வால்டன் ஃபேமிலியோட மொத்த கண்ட்ரோலுமே அந்த பட்லர் லாரி கிட்ட தான் இருக்கான். ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்ப வாட்சனும் கிராண்ட் டியூக் என்னதான் அவரோட கல்டிவேஷனை ஃபோக்கஸ் பண்ண போயிருந்தாரு அப்படின்னாலும் இந்த லாரி கிட்ட எப்படி அந்த ஃபேமிலியோட ஃபுல் கண்ட்ரோலையும் கொடுத்துருக்க முடியும். இப்ப நம்ம வால்டன் என்னதான் அமேசிங்கான திங்ஸை காட்டணும் அப்படின்னாலும் அந்த லாரியோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சில எல்டர்ஸ் கண்டிப்பா கிரிவினுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனால எப்படி இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். நைடாவும் என்னதான் கிரிவினுக்கு இவ்வளவு பிரச்சனைகளே இருந்தாலும் ப்ராபபிளி அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருக்குது. அதனாலதான் அவனால இப்ப சர்வைவ் ஆயிட்டே இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிவைன் அக்குபஞ்சர் அப்புறம் இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக் இதுவே அவனுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ப்ரூஃப் தான். இருந்தாலுமே அந்த வால்டன் ஃபேமிலியில ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இந்த கண்ட்ரி கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹார்டியும் நாங்க அந்த லாரிய சுத்தமா வெறுக்கிறோம். கண்டிப்பா நாங்க வான்சனுக்கு பக்கபலமா இருந்து அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். வான்சனும் ஆமா நம்ம கிராண்ட் டியூக் அப்புறம் ஃப்ளையிங் டிராகன் ஜெனரல் அவங்களோட சபார்டினேட்ஸ் கூட அந்த லாரிய வெறுக்கணும். நாங்க கண்டிப்பா வால்டன் பின்னாடி ஒரு சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கிறான். ஹார்டியும் மிஸ் நைடா வால்டனுக்கும் அந்த லாரிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க யாரு பக்கம் இருப்பீங்கன்னு கேக்குறான். நைடாவும் அது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஸ்கேர்டு கார்ட்ஸோட கமாண்டர், நாங்க எல்லாம் கண்டிப்பா மெஜஸ்டி சொல்ற ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். பட் இருந்தாலும் கிரிவின் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் தும்பிட்டு எவன்டா அது என்ன நினைக்கிறது இல்ல ஒருவேளை எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சான்னு பாக்குறான். அப்ப எலிசபெத்தும் மிஸ்டர் வால்டன் நீங்க என்னோட பிரதரை செக் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஒருவேளை இப்ப தும்பலுக்கு காரணம் நீதானா, என்ன நீதான் நினைச்சான்னு கேக்குறான். எலிசபெத்தும் இந்த 1000 கோல்டு காயினை வச்சு என்னோட பிரதருக்கு ஏதாவது மெடிசன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது மெடிசன் வாங்குறதுக்காக இவ்வளவு காயின்ஸா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. இது நீ பிரின்சஸோட லைஃபை சேவ் பண்ணதுக்கு உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் பட் இருந்தாலும் நாங்க எதுவுமே பண்ண கிடையாது, நீங்க தான் பிரின்சஸோட லைஃபை சேவ் பண்ணுனீங்க, நான் அவங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் தானே சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஒருவேளை நீ மட்டும் அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண வரல அப்படின்னா நானே தான் அந்த வேலையை பார்த்துருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப அந்த நிலைமையில என்னால டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியுமா என்னன்னு கூட சொல்ல முடியாது. சோ அதனால இது உனக்கு சேர வேண்டிய கோல்டு காயின் தான் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறமேட்டுக்கு 2 மணி நேரம் கழிச்சு எலிசபெத் வீட்டு முன்னாடி இருக்காங்க. ஹீரோவும் நீ எதனால 7 சக்கராசியும் இவ்வளவு எங்கேஜ்ல ஓபன் பண்ண அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. டெய்லியுமே அகாடமில இருந்து 2 மணி நேரம் நடந்துதான் உன்னோட வீட்டுக்கு வரணுமா, இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையான்னு கேட்கறான். எலிசபெத்தும் இதே வீட்டை நான் கேபிட்டல்ல ரெண்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், அதை என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னோட அப்பா கேப்டனா இருந்த வரைக்கும் எங்களால பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ முடிஞ்சுச்சு. பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷன்ல அவர் இறந்துட்டாரு. அதனாலேயே எங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால வேற வழியே இல்லாம தான் நாங்க இங்க தங்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் உங்களையும் இங்க ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்ததுனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, உன்னோட பிரதரோட கண்டிஷனை போய் பார்க்கலான்ட்டு போறான். எலிசபெத்தும் இதுதான் என்னோட பிரதர் ஹாரி, இவன் கடந்த 3-4 மாசமா இந்த கண்டிஷன்ல தான் இருக்கான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். எலிசபெத்தும் என் பிரதரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நான் பார்ட் டைமா ஜாப் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்காக தான் அந்த கார்னர் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களை அந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ண பார்த்தோம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் பாஸ்ட் எல்லாம் இப்ப மென்ஷன் பண்ண வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் இவனை செக் பண்றேன் அப்படின்ட்டு இது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். எலிசபெத்தும் நானும் நிறைய ரிஃபைனர்ஸை கூட்டிட்டு வந்து இவனோட கண்டிஷனை காமிச்சேன், ஆனா யாராலையும் இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, இதுக்காக தான் நான் அந்த ரீவைட்டலைசர் போர்ஷனையும் வாங்கினேன். பட் அதோட சைடு எஃபெக்ட்னால இவன் ஒவ்வொரு நாளும் வீக் ஆகிட்டே தான் போறான், இதை பார்த்து ஒவ்வொரு நாளுமே நான் ரொம்ப பயப்பட்டு இருக்கேன், என்னால முடியல அப்படின்னு அழுவுறா. ஹீரோவும் எலிசபெத் ஃபர்ஸ்ட் அழுவாத, நான் தான் இப்ப இங்க இருக்கேன்ல, இனிமே உன்னோட பிரதரே சாகணும்னு நினைச்சானா கூட அவனால முடியாது அப்படிங்கிறான். எலிசபெத்
எலிசபெத்தும் உண்மையாவா அப்படின்னா என்னோட பிரதருக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. ஹீரோவும் யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி அப்படிங்கிறான். அதாவது எலிசபெத்தோட பிரதர் வந்து ஒரு பாய்சன் பாடியோட பிறந்திருக்கான். எலிசபெத்தும் என்னது யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியா, இந்த பேரே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு, இதை கியூர் பண்ண முடியுமான்னு கேக்குறா. ஹீரோவும் அது முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் ஷாக் ஆயிட்டு இல்ல நீங்க தானே இப்ப அவனே சாகணும்னு நினைச்சா கூட சாக முடியாதுன்னு சொன்னீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பிரதரை காப்பாத்துங்க, நான் அதுக்காக நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன், தயவு செஞ்சு என்னோட பிரதரை காப்பாத்துங்க அப்படிங்கிறா. ஹீரோவும் ஏய் தூர போ, நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்ட, நான் சொல்ல வந்த மீனிங்கே வேற அப்படிங்கிறான். எலிசபெத்தும் தயவு செஞ்சு என்னோட பிரதரை காப்பாத்துங்க அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அட தயவு செஞ்சு மறுபடியும் ஒப்பாரி ஆரம்பிக்காதமா, இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி அப்படிங்கிறது ஒன்றும் டிசீஸ் கிடையாது, அதனால இதை நம்மளால கியூரும் பண்ண முடியாது, இதை உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே நிறைய டிஃபரெண்டான பாடிஸ்ல பிறப்பாங்க, அதுல ஒரு சில யூனிக் பாடிஸ் யூனிக்கான அப்பியரன்ஸோட இருக்கும், அதுல ஒண்ணுதான் இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி அப்படிங்கிறான். எலிசபெத்தும் அப்படியா, இப்போ நான் என்ன பண்ணட்டும், இவனோட கண்டிஷனை கியூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஹீரோவும் தலையில வச்சுட்டு அட போங்கடா, விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சு பின்ன சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்ன கதையா, இவ்வளவு நேரம் தெளிவாதானமா எலிசபெத் சொன்னேன், இது ஒன்றும் டிசீஸ் கிடையாது, இதை நம்ம கியூர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பாய்சன் ஆயிருவாங்க, அதனாலதான் உன்னோட பிரதரோட கண்டிஷன் இருக்க வீக் ஆகிட்டே போகுது, அதை அவன் ஒன்ஸ் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவான், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இவனோட பாடியில இருக்க கொஞ்சோண்டு பாய்சனை எடுத்துட்டு இவனை ப்ராப்பரா கல்டிவேட் பண்ண வைக்கணும், தோ நான் பண்றதை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு அவனோட உடம்புல இருந்து பாய்சன் எடுத்துக்கிட்டு இல்ல நான் நினைச்சதை விட இது ரொம்ப அதிகமா இருக்கு, இவனோட கண்டிஷன் ஆல்ரெடி கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கும் போல அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் ஒர்க் ஆகல அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஹீரோவும் அதான் நான் இருக்கல, நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனோட பாடியில இருக்க பாய்சனை நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இவன் நல்லா இருப்பான் அப்படின்ட்டு அவனோட உடம்புல இருக்க பாய்சன் எல்லாம் ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். எலிசபெத்தும் ஷாக் ஆயிட்டு இல்ல நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவனோட பாடியில இருக்க பாய்சனை நீங்க அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட பிரதரை கியூர் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னதான் யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி இதுல இருக்க பாய்சனை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படின்னாலும் உன்னோட பிரதர் இன்னும் 5th லெவல் சக்கராவை கூட ஓபன் பண்ண கிடையாது, அதனால இவனோட பாடியில இருக்க பாய்சனை பார்த்து நாம ஒன்றும் பயப்பட தேவையில்ல, இது சும்மா டானிக் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனோட உடம்புல இருக்க பாய்சனை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எலிசபெத் அவளோட பிரதர் கண்டிஷன் நார்மல் ஆகிறத பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறா. ஹீரோவும் இவனோட பாடியில இருந்து இந்த அளவுக்கு பாய்சன் வெளியே வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இது கொஞ்சம் டெரிஃபைங்கா தான் இருக்கு, பட் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். எலிசபெத்தும் என்னோட அப்பா இறந்தோட்டி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே முன்னாடி வந்ததில்லை, அப்படி அதையும் மீறி யாராவது ஒருத்தன் வரான் அப்படின்னா என்னோட அழகுக்காக தான் வருவான், ஆனா கிரிவின் எனக்காக அவனோட லைஃபையே இப்ப ரிஸ்க்ல வச்சிருக்கான், இவன் எதுக்காக இதை எனக்காக பண்ணணும் அப்படின்னு அழுவுறா. ஹீரோவும் அந்த எனர்ஜி எல்லாம் அவனோட சக்கராவில் ஸ்டோர் பண்ற மாதிரி காட்டுறாங்க, அவனும் இது பியூரான இனேட் எனர்ஜி, நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான் போல அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த எலிசபெத்தோட பிரதர் ஹாரியும் கண்ணை முடிச்சுட்டு நான் இப்ப எங்க இருக்கான்னு கேக்குறான். எலிசபெத்தும் ஹாரியை கட்டி பிடிச்சிட்டு ஹாரி நீ ஓகே தானே, இப்போ நீ ஃபைனலா பெட்டரா ஃபீல் ஆகுறியா அப்படின்னு கேக்குறா. ஹாரியும் சிஸ்டர் அதெல்லாம் ஓகே தான், யார் அவன் அப்படின்னு கேக்குறான். எலிசபெத்தும் அவன் என்னோட கிளாஸ்மேட், அவனோட பேரு கிரிவின், அவரு நீயே மிஸ்டர் வால்டன் தான் கூப்பிடணும், அது மட்டும் இல்லாம இவரு தான் உன்னோட லைஃபை சேவ் பண்ணிருக்காரு, அதனால அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிறா. அந்த ஹாரியும் மிஸ்டர் வால்டன் என்னோட லைஃபை சேவ் பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட கல்டிவேஷனை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற டானிக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு, இது எனக்கு பத்தல, உங்ககிட்ட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி இருக்கு, சோ நீ எனக்கு இன்னும் நிறைய டானிக்கு கொடுக்கணும், போய் கல்டிவேட் பண்ணுடா அப்படிங்கிறான். அந்த ஹாரியும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சிஸ்டர் நம்மளோட மிஸ்டர் வால்டன் நல்லாவே ஜோக் பண்றாரு இல்ல அப்படிங்கிறான். எலிசபெத்தும் மை டியர் பிரதர் கொஞ்சம் திரும்பி அந்தாண்ட பாக்குறியான்னு நடுங்கிக்கிட்டே சொல்றா. ஹீரோவும் டெரரா அவனோட ஃபேஸை வச்சுக்கிட்டே நான் எப்பவுமே ஜோக் பண்ண மாட்டேன், அப்புறம் குழந்தை நீ ரொம்பவே லக்கி, ஏன் தெரியுமா, ஏன்னா நீ என்னோட டிசபிளா இருக்க போற, அதனால எனக்கு மரியாதை செலுத்து அப்படிங்கிறான். ஹாரியும் என்னது நீங்க என்னோட மாஸ்டரா இருக்க போறீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஐயோ வால்டனே உனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு நீ என்ன டிசபிளா இருக்க சொல்லி கேக்குற, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு நக்கல் ஆகாது, நீயும் என்னோட சிஸ்டரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ்ல தான் இருக்கீங்க, ஆனா இப்ப நீ வந்து என்ன உன்னோட டிசபிளா இருக்க சொல்லி கேட்டுட்டு இருக்க, நான் ஒருத்தர் மாஸ்டரா ஏத்துக்கணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் மார்ஷியல் மாஸ்டர் அப்படி இல்லைன்னா ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல ஒரு கமாண்டர் பொசிஷன்லயாவது இருக்கணும், அப்படி அதுக்கு கீழே இல்லாத எந்த ஒரு பொடி பசங்களையும் நான் மாஸ்டரா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோலாம் கடுப்பாயிட்டு டேய் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் மார்ஷியல் மாஸ்டர்ஸை நான் ஒரே சிங்கிள் மூல தோக்கடிச்சிருக்கேன், நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஜாடிக்கேத்த மூடிங்கிற மாதிரி ஹீரோக்கேத்த ஜோடியா இந்த ஹாரி வந்து மாட்டிக்கிட்டான். அந்த ஹாரியும் நீ ஏதோ என்னோட இல்னஸை கியூர் பண்ணதுனால உனக்கு அப்பரண்டிஸ்டா
இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? இது எந்த வகையில ப்ரோ நியாயம்? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறான். அப்ப எலிசபெத்தும் என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவனோட தலையை பிடிச்சி, டே ஹாரி, உன்னோட மாஸ்டருக்கு மரியாதை செலுத்து. மிஸ்டர் வால்டன் என்னதான் ரொம்பவே யங்கேஜா இருந்தாலுமே அவரு நிறையவே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரிஃபைனிங் அப்புறம் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ரெண்டுலயுமே ஜீனியஸ். இவரு உன்னோட மாஸ்டரா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு இருக்கா. அந்த ஹாரியும், அடியே அக்கா, நான் உன்னோட பிரதர், எதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு என் தலையில இருந்து கையிடு அப்படின்னு கதறான். எலிசபெத்தும், என்னது, நான் உன்னை காயப்படுத்தவனா? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஆனா நீ இது எதுவும் தெரியாம என்கிட்டயே இப்படி பேசிட்டு இல்ல அப்படின்னு அழுவுறா. அந்த ஹாரியும், ஐயய்ய, நீ என்ன சின்ன குழந்தையாட்ட அழுதுட்டு இருக்க? தயவு செஞ்சு அழுவுறது நிறுத்து. நான் இவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, டியர் மாஸ்டர், என்னோட மரியாதையை ஏத்துக்கோங்க அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ், இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப ஹீரோவையே வச்சு செய்யற மாதிரி அவனுக்கு ஒரு டிசபிள் கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஹாரி ஹீரோவை வச்சு வரக்கூடிய எபிசோட்ஸ்ல என்னென்ன சம்பவம் பண்ண போறான்னு பாக்குறதுல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஹீரோவும், எனக்கு தெரியுது நீ இன்னும் என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கே கன்வின்ஸ் ஆகல போல. ஆனா நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட போறதில்ல. உனக்கு அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட கத்து கொடுக்க போறேன். இது உன்னோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியோட பிசிக்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மூலியமா நீ ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய சாதனைக்கு அளவே இருக்காது அப்படிங்கிறான். அந்த ஹாரியும், மாஸ்டர், நீங்க எனக்கு ஸ்கில்ஸ் கத்து கொடுக்காது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த மாதிரி மொக்கையான ஸ்கில்ஸை மட்டும் கத்து கொடுக்காதீங்க. நான் டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கை கத்துக்க ஆசைப்படுறேன். அதை எனக்கு சொல்லி கொடுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். ஹீரோவும், அட இந்த முட்டாளுக்கு தான் நான் மாஸ்டரா இருக்க போறேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட கிரியேட் பண்ணது கல்டிவேஷன் ரேங்க்ல டாப் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அல்டிமேட் மார்ஷியல் எம்பரரான கெனித். இவரு கிரியேட் பண்ண ஸ்கில்ல கத்துக்கிறத விட அந்த குழந்தை விளையாட்டான டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கவா கத்துக்கணும்? என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துறடா அப்படின்னு கடுப்பாவறான். அப்ப எலிசபெத்தும் ஹாரி தலையிலேயே ஒண்ணு போட்டு, டே, உன்னோட மாஸ்டர் சொல்ற மூவ் தான் நீ கத்துக்கணும். ஏன்னா நீ ஒரு பிகினர். அதனால பேசிக்கான அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. நீ அதை ஓரளவுக்கு கத்துக்கிட்டோட்டி உனக்கு இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக்கை மிஸ்டர் வால்டன் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறா. ஹீரோவும் மிரண்டு போயிட்டு, என்னது பேசிக் அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடா? போய் இந்த ரெண்டு முட்டாளுங்கிட்டே நான் மாட்டணும் அப்படின்னு கதறிக்கிட்டு, எப்பா ஸ்டூடெண்டே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கா. என்னால இப்போதைக்கு அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட தான் உனக்கு சொல்லி கொடுக்க முடியும். அந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக் எல்லாம் கத்து கொடுக்க முடியாது. நீ முதல்ல உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டி பாடியை கண்ட்ரோல் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இவனுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேராம இருந்தா சரிதான் அப்படின்னு. டேய், இதுல மொத்தம் 18 மூவ் இருக்கு. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் 3 மூவ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அதை டீச் பண்ணிட்டான். அந்த ஹாரியும், இப்ப என்னால என்னோட டாக்ஸிசிட்டியை சப்ரஸ் பண்ண முடியுது. இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது போல அப்படிங்கிறான். ஹீரோவும், அதெல்லாம் ஒர்க் ஆகும். நீயே நான் சொல்லி கொடுத்த 3 மூவியும் டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் நீ எப்ப மார்ஷியல் வாரியர் இல்லத்தை ரீச் பண்றியோ அப்போ உன்னோட பிசிக்கு சூட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஸ்கில்ல சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் ஃபோக்கஸா இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஹாரியும், அப்படியே மாஸ்டர், நீங்க எனக்கு என்ன ஸ்கில் சொல்லி கொடுக்க போறீங்க? தயவு செஞ்சு அந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி மட்டும் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறான். ஹீரோலாம் வெறியாயிட்டே, டே, முதல்ல இந்த டைகர் ஆம்புஷிங் ஃபிஷ் டெக்னிக்கை பத்தி பேசுறத நிறுத்துடா. அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் கத்துட்டான்னு வெளியே தெரிஞ்சுன்னா எனக்கு தாண்டா அவமானம் அப்படின்னு கதறிக்கிட்டு, டே, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு என்ன ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீ கண்டினியூவா உன்னோட பாடியை ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டு உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டியை கண்ட்ரோல் பண்ற வழியை மட்டும் பாரு. அப்புறம் அது என்ன, அதெல்லாம் ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோனா? இது இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு அந்த ஸ்டோனு கிட்ட போறான். அந்த ஹாரியும், ஆமா மாஸ்டர், இதெல்லாம் ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோன் தான். நான் தான் இதை மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட பாடியில டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால என்னால மைண்ட் பண்ண முடியல. அப்புறம் இங்க இருக்கிறது எதுவும் நல்ல குவாலிட்டியில இல்ல, இதை நம்மளால அதிக விலைக்கு விற்க முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும், இல்ல, இங்க ஏதோ எனக்கு அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரிஜினல் எலமெண்டல் ஸ்டோனுக்குள்ள எனர்ஜி கண்டென்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ராக்கை பிரேக் பண்ணனா அதுக்குள்ள ஒரு ஸ்டோன் இருக்கு. ஹீரோவும், டே, இந்த ஸ்டோனை நீ எங்க இருந்து மைண்ட் பண்ணிட்டு வந்த? எனக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிறான். ஹாரியும், மாஸ்டர், இந்த டவுனோட அவுட் சைட்ல தான் இந்த ஸ்டோனை மைண்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த இடத்துல இந்த கிங்டத்துக்கு சொந்தமான ஒரு மைனிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோனை நம்மளால மைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹீரோவும், இந்த ஸ்டோன் நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து பர்பிள் யாங் ஸ்டோன். இது 5th ரேங்கிங் மெட்டீரியல். இதை யூஸ் பண்ணி நம்மளால கிராவிட்டி மேட்ரிக்ஸை ரிஃபைன் பண்ண முடியும். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கல்டிவேஷன் அகாடமியோட கிராவிட்டி சேம்பர் இதே மாதிரியான நிறைய பர்பிள் யாங் ஸ்டோனை கண்டெயின் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதனால இது நமக்கு அதிகமா தேவைப்படுமே அப்படிங்கிறான். ஹாரியும், மாஸ்டர், அப்படின்னா இந்த ஸ்டோனை நம்மளால அதிக விலைக்கு விற்க முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும், ஆமா அப்படின்ட்டு, இது ரொம்பவே ரேரானது. அதனால தான் இந்த கிங்டத்தில் இருக்க கல்டிவேஷன் அகாடமியில மட்டும் அந்த கிராவிட்டி ரூம் இருக்கு. இந்த பர்பிள் யாங் ஸ்டோன் 5th ரேங்கிங் மெட்டீரியல் மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சில யூனிக் ஃபீச்சரும் இருக்கு. அதனால தான் இதோட அவுட்டர் சைட்ல ராக் மாதிரியான ஷெல் இருக்கு. இந்த ஸ்டோனை வச்சு ஒரு கிராவிட்டி ரூமை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே
ரொம்பவே கஷ்டம். பட் இந்த ஸ்டோன்ல இம்பியூரிட்டிஸே இல்லாம நம்ம கிட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல இருந்து 3 மீட்டருக்கு கிராவிட்டி ஜோனை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் அப்படின்னா இதை வித்து நம்ம நல்ல காசு பார்க்கலாமான்னு கேட்கறான். ஹீரோவும் ஆஹா இதை நம்ம விற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவனோட ரிங்குக்குள்ள அதை எடுத்துக்கிட்டான். ஹாரியும் மாஸ்டர் உங்களோட ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி திருடுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கறான். ஹீரோவும் டே இதை நீ குப்பையாட்டம் போட்டு வச்சிருந்த இதை நான் எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சரை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மறந்துடாதரா நான் சொல்லி கொடுத்த 3 மூமெண்ட்டையும் டே அண்ட் நைட்டா பிராக்டிஸ் பண்ணி உன்னோட பாடியில இருக்க டாக்ஸிசிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ண பாரு. நான் திரும்ப வந்து உனக்கு ஒரு சில டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து அசாம வந்துட்டு எனக்கு இன்னைக்கு எதிர்பாராத விதமா யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடியோட இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கான். இவன் மட்டும் நான் சொல்லி கொடுத்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடை பிராக்டிஸ் பண்ணி ஃபியூச்சர்ல பவர்ஃபுல்லா மாறிட்டான் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே பவர்ஃபுல்லானவனா இவனும் மாறிடுவான். அப்புறம் இப்போ எனக்கு வெப்பன் செய்ய வேண்டிய நேரம் அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த பர்பிள் யான் ஸ்டோனும் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்போ கொஞ்சமா என்னோட ரிஃபைனிங் டெக்னிக்கை மாத்தி எனக்கு ஒரு புது வெப்பன் செய்ய போறேன். ரிஃபைனிங் டவருக்கு போலாமா அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த ரிஃபைனிங் டவர்ல நம்ம ஓவனும் இன்னைக்கு கண்டிப்பா கிரிவினை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு கத்தியை வச்சுட்டு கொலவெறியோட நின்றுட்டு இருக்கானாட்டுங்குது. அப்புறம் அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ரிஃபைனர் யூனியனுக்கு வந்துட்டு என்னடா இது ரிஃபைனிங் ஜீனியஸான நானே இங்க வந்திருக்கேன் அப்படிங்கும் போது அந்த கிரீஃப்தும் ஓவனும் என்ன வந்து பார்க்கல. இது என்னடா சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஒருவேளை பிரின்சஸ்க்கு ஏதாவது ஆயிருக்குமா, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பாக்குறான். அப்ப லிஸும் சார் இந்த வழியே வாங்க நான் உங்களை ஒருத்தர் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு போறாங்க. ஹீரோவும் ரைட்டே நான் இங்க வெப்பன் ரிஃபைன் பண்ணலன்னு வந்தா வேற ஏதோ பிரச்சனையில கோர்த்து விட போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவங்க யாரடா இவ்வளவு அவசரமா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, என்னை யாரும் இன்வைட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு போறான். அப்புறம் லிஸும் மிஸ்டர் ஓவன் கிரீஃப்த் கிரிவின் வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் சாக்காயிட்டு சரி ஓகே லிஸ் நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அது வந்து கிரிவினே அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. ஹீரோவும் அவனுங்க பேசுறத கண்டுக்காம போயிட்டு சரி நீங்க என்ன கூப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா கார் இல்லாம கூப்பிட மாட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறான். அவனுங்களும் ஆஹா பையன் கற்பூர மாதிரி பிடிச்சிட்டானே அப்படின்ட்டு ஓவனும் இந்த இன்விடேஷன் மெஜஸ்டிக் கிட்ட இருந்து வந்திருக்கு. இது எதுக்கான இன்விடேஷன் அப்படின்னா நைடா ஒரு ரிஃபைனரா ப்ரமோட் ஆனதுக்கும் நம்ம பிரின்சஸ் அந்த டிசீஸ்ல இருந்து கியூர் ஆகி வந்ததுக்குமான பேன்க்யூட் ஈவெண்ட் தான். நீ வேணா அதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த இன்விடேஷனை வாங்கிக்கிட்டு அவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்குதான்னு கேட்கறான். ஓவனும் அது அது வந்து நீ வந்து மிஸ்டர் ஹார்ன்பையோட டிசபிளா அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும் அசால்ட்டா இல்லையே அப்படின்ட்டான். ஏன்னா ஹார்ன்பை தான் ஹீரோவோட ஸ்டூடெண்ட். இது தெரியாத நம்ம ஓவனும் என்னது இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நீ அவரோட ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னா உனக்கு எப்படி இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக் அப்புறம் டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட்லாம் தெரியும், இதை உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கறான். ஹீரோவும் நான் இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை இங்க இருந்து கிளம்பட்டுமான்னு எந்திரிக்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆயிட்டு கிரீஃப்தும் கிரிவின் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படிங்கிறாரு. ஓவனும் எனக்கு மரியாதை கொடுக்காம ஒருத்தன் நடக்கிறான் அப்படின்னா அது இவன் மட்டும்தான், இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறியாவது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மிஸ்டர் வால்டன் அது வந்து உங்களுக்கு இன்வைட் மட்டும் வரல, நீங்க பிரின்சஸை காப்பாத்தானதுக்காக உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிரீஃப்தும் ஆமா கிரிவின் நீயே போய் பாரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அங்கிருந்த பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டு எனது லெவல் 2 ரிஃபைனர் எம்பளமான்னு பாக்குறான். அந்த ஓவனும் ஆமா கிரிவினே இது நம்ம கிரீஃப்தே உனக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறான். கிரீஃப்தும் ஆமா கிரிவின் நீ பண்ண டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் லெவல் 2 ரிஃபைனருக்கு மேல தான் இருக்கும். பட் பிராக்டிக்கலா ஒருத்தர் லெவல் 2 ரிஃபைனர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாகும். உனக்கு என்னதான் லெவல் 3 ரிஃபைனருக்கு மேல நாலேஜ் இருந்தாலும் எங்களால லெவல் 2 ரிஃபைனரோட பேட்சை மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இது ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல, இனிமே எனக்கு மாசம் மாசம் சம்பளமும் வரப்போகுதான்னு கேட்கறான். கிரீஃப்தும் ஆமா அப்படின்ட்டு சரி ஓகே நீங்க இதை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இதுல என்ன இருக்க போகுது மார்ஷல் வெப்பன் தானே அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருக்க ஸ்வாட் எடுத்து பாக்குறான். அந்த ஓவனும் உங்களுக்கு இந்த ஸ்வாட் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு இவருக்கு நான் இந்த மார்ஷல் வெப்பனை கிஃப்டா கொடுத்துட்டு இவரோட டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை கத்துக்க போறேனே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். ஹீரோவும் இது ஒன்றும் அவ்வளவு மோசமா இல்ல, பட் இருந்தாலும் இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஏன்டா டே உங்ககிட்ட எத்தனை லெவல் 3 ரிஃபைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நல்ல மெட்டீரியல்ல போயும் இந்த மாதிரி ஸ்வாடியா செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கறான். அவனுங்களும் என்னது இந்த வெப்பன்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த ஓவன்லாம் டே முட்டாள் பொடி பையிலே நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் ஸ்வாட பார்த்து இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு என்ன தைரியம் இருந்தா சொல்லுவ, பட் இருந்தாலும் உன்னை எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் ஏன்டா நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்பிரிங் வாட்டர் ஸ்வாடோட மெயின் மெட்டீரியல் என்னன்னா 4th ரேங்கிங் ஆர்கைன் லிக்விட் ஸ்டீல். நீங்க எல்லாரும் ஒரு ஹையர் மெட்டீரியல் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து நல்ல மார்ஷல் வெப்பனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. பட் எங்க பிரச்சனை அப்படின்னா உங்களோட லெவல் 3 எபிலிட்டியை வச்சுக்கிட்டு 4th ரேங்கிங்ல இருக்க ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரக்சரை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலா ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மார்ஷல் வெப்பனை ரிஃபைன் பண்றீங்க. இட்ஸ் ஓகே நீங்க என்னதான் ஹை ரேங்கிங் மெட்டீரியல்ல இருந்து ஒரு ரேங்க் கம்மியா இருக்க
இருக்க மார்ஷியல் வெப்பன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் அதோட ஸ்ட்ரென்த் போதுமான அளவுக்கு இருக்காது. அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்வாடே ஃபுல்லா பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறான். ஓவனும் என்னது இதுல இவ்வளவு இருக்கா, நான்லாம் இதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சதே இல்ல. நான் ஜஸ்ட் இந்த மார்ஷியல் வெப்பனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் தான் பார்த்தேன். ஒரு மார்ஷியல் வெப்பனை ரிஃபைன் பண்றதுல இவ்வளவு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பாக்குறான். ஹீரோவும் அது மட்டும் இல்லாம நீங்க ரிஃபைனிங் மெத்தடை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை எந்த மாதிரியான ஃபயர்ல பர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிஸ்டர் ஓவன் நீங்க கண்டிப்பா பீஸ்ட் இன்னர் ஃபயர் மெத்தட் தான் யூஸ் பண்ணிருக்கணும். இந்த பீஸ்ட் இன்னர் ஃபயர் எலிமெண்ட்னால ஆர்கேன் லிக்விட் ஸ்டீல்ல இருக்க வாட்டர் எலிமெண்ட் டேமேஜ் ஆயிருக்கும். மோரோவர் இந்த ரிஃபைனிங் டெக்னிக் பார்க்கறதுக்கு என்னதான் சிம்பிளா இருந்தாலும் இது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ரிஃபைனரா ஒரு மெட்டீரியலோட எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் மீட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறது முக்கியம் தான். பட் அதே ரெக்யூர்மெண்ட்னால அந்த மெட்டீரியலுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல காஷியஸா இருக்கிறது அதை விட முக்கியம் அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்ட ஓவன்லாம் ஷாக் ஆயிட்டு ஒருவேளை இதனால தான் இந்த மெட்டீரியல்ல நான் வெப்பனை செய்யும் போது சாட்டிஸ்ஃபையாவே இல்லையா, இப்போதான் எனக்கு இந்த ஸ்வாட்ல இத்தனை பிரச்சனை இருக்குன்னே தெரிய வந்திருக்கு. அப்ப இப்ப இந்த ஸ்வாடு டோட்டலி ட்ராஷ். இந்த குப்பையவா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன்னு பாக்குறான். அப்ப கிரீஃப்டும் ஹீரோவை பார்த்துட்டு பல வருஷமா இந்த கல்வாடாவில் யாருமே எங்களுக்கு எப்படி ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸை கொடுத்தது இல்லை. ஆனா இந்த மாதிரி யங் ஏஜ்ல இருக்க ஒருத்தன் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பான் அப்படின்னு நான் என்னோட வாழ்நாள்லயே நினைச்சு பார்த்தது இல்ல. பட் ஆக்சுவலி இவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவனுக்கு பிரைட்டஸ்டான ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இவனோட லெவலை நாங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கூட நாங்க எங்கேயோ இருக்கோம் அப்படின்ட்டு வானத்தை அண்ணாந்து பாக்குறானுங்க. அதாவது ஹீரோ அவனுங்களுக்கு எட்டாத உயரத்துல இருக்காங்க அப்படின்னு சிம்பாலிக்கா நினைக்கிறாங்க. அந்த ஓவனும் மிஸ்டர் கிரிவின் நாங்க எப்படி ஹை குவாலிட்டியான மார்ஷியல் வெப்பனை ரிஃபைன் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அப்படியா சரி நானும் எனக்கான மார்ஷியல் வெப்பனை ரிஃபைன் பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். இட்ஸ் ஓகே, நீங்க உங்களோட ரிஃபைனிங் ரூம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரிஃபைன் பண்றத பாக்குறது மூலியமா உங்களால நிறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறான். இதை கேட்ட கிரீஃப்டும் ஓவனும் ஷாக்ல உறைஞ்சு போயிட்டு என்னது நிறைய கத்துக்க முடியுமா, எங்களால நிறைய கத்துக்க முடியுமா, நிறைய கத்துக்க முடியுமா அப்படின்னு ரிப்பீட்டடா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு யாரு தாண்டா நீ அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஜான்ஸும் கதறி அழுதுகிட்டு மிஸ்டர் வால்டன் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்ன ஞாபகம் வச்சிருந்து மார்ஷியல் வெப்பன் ரிஃபைன் பண்ணும்போது கூப்பிட்டுருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி யாராலையுமே வர முடியாது அப்படின்னு கதறி கதறி அழுதுகிட்டு லாஸ்ட் டைம் என்னோட ஸ்டூடெண்டே எனக்கே ஒன்று பெருசா பண்ணனால அதை என்னால் மறக்க முடியல. அதனால யாரெல்லாம் என்னோட மாஸ்டர் வால்டனுக்கு பிரச்சனை கொடுத்தானுங்களோ அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பெல் பண்ணி விட்டுட்டேன். இனிமே என்னையும் உங்களையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு இருக்கான். ஹீரோவும் என்னங்கடா இந்த கல்வாடாவில் இருக்க ஆன்கைரி மேட்ரிக்ஸ் இவ்வளவு ஈஸியா இருக்கு, சரி இதை இப்ப ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். கிரீஃப்தும் உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னா நீங்க டேலண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா இதை மிஸ்டர் ஹான் பை தான் எங்க செட் பண்ணி வச்சாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சரி ஜான்ஸே நான் ப்ரிப்பேர் பண்ண சொன்ன மெட்டீரியல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா, இப்போ நம்மளோட ரிஃபைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். ஜான்ஸும் அது நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன், பட் அது ஒன்றும் பில்ஸ் ரிஃபைன் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். ஹீரோவும் ஆமா என்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக ஆன்டிடோட் பில்லையும் எனக்காக எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லையும் ரெடி பண்ணலான்ட்டு தான் வந்தேன், பட் இங்க இருக்க ஆன்கைரி மேட்ரிக்ஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இருக்கு, அதனால நான் வெப்பன் ரிஃபைன் பண்ணும் போதே எனக்கான பில்லையும் ரிஃபைன் பண்ண போறேன் அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதை கேட்ட அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடு அப்படிங்கிறான். ஜான்ஸும் மிஸ்டர் வால்டன் அது நீங்க வெப்பன் ரிஃபைன் பண்ணும்போது அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இப்போதைக்கு இந்த பில்ஸ் எல்லாம் ரிஃபைன் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் ரிஃபைன் பண்றத பாக்குறதுக்கு நீ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கியே இல்லையான்னு கேட்கறான். ஜான்ஸும் இல்ல நான் கன்ஃபார்ம் இருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்தாங்க மிஸ்டர் வால்டன் நீங்க கேட்ட எல்லா இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு அதை கொண்டு வந்து வச்சிட்டான். அப்போ அந்த கிரீஃப் தான் மிஸ்டர் வால்டன் அது இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிஃபைன்மெண்ட்டை ஒரே மேட்ரிக்ஸ்லயோ இல்ல தனித்தனி மேட்ரிக்ஸ்லயோ பண்ண முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நீ கேள்வி மட்டும் தான் படல, ஆனா இந்த மாதிரி ஒன்னும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது இல்ல, சோ அதை இன்னைக்கு நீ உன்னோட கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சும்மா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி வர எல்லாத்துக்கும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கான். அந்த கிரீஃப் தான் என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு பாக்குறாரு. அந்த ஓவனும் யோ கிரீஃப்தே நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த பசங்களே சொன்னா கேட்க மாட்டானுங்க, பட்டாதான் திருந்தவனுங்க போல, இவன் இந்த ரிஃபைனிங்ல ஃபெயில் ஆனோட்டி இவனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அவனோட ஆட்டிடியூட குறைச்சுப்பான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் போய் அந்த ஃபர்னஸ் தொட்டு பார்த்துட்டு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பலார்னு ஒன்று போட்டு அந்த ஃபர்னஸ் ஆன் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஜான்ஸிட்டு இருக்க மெடிசன் எல்லாம் தூக்கி அதுக்குள்ள போடுறான். அப்போ அந்த ஜான்ஸும் ஐயா வால்டனே நீங்க என்ன ரெண்டு டிஃபரெண்ட் பில்ஸையா ரெடி பண்ண போறீங்கன்னு கேட்கறான். ஹீரோவும் ஆமாண்டா இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் பில்லை ரெடி பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், இப்போ இதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்கறான். ஜான்ஸும் ஐயோ அப்படியா, நீங்க ரெண்டு டிஃபரெண்ட் பில்ஸை ரெடி பண்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸையும் ஒன்னா அந்த ஃபர்னஸுக்குள்ள போட்டீங்க, இது கூட சேர்ந்து வெப்பன் வேற ரிஃபைன் பண்ண போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஓவனும் கீஸ் இந்த பிராட்டுக்கு உண்மையிலேயே ரிஃபைனிங்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, நான் வேற அந்த முட்டாள் கிளம்ப பேச்ச
பேச்சை நம்பிக்கிட்டு இவனை மிஸ்டர் வால்டன்னு மரியாதையா கூப்பிடுறேன். எப்படி இருந்தாலும் அந்த கிழமை கன்ஃபார்ம் 100 வருஷத்துக்கு மேல இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தனையும் முட்டாளாக்கிட்டான் அப்படின்னா இவனுக்குள்ள ஏதோ இருக்குதாட்டங்குது அப்படின்னு பாக்குறான். கிரீஃப் தான், டே கிரிவினே, நீ இதுக்கு முன்னாடி பேசுறத கேட்டு நானே கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். ஆனா இப்பதான் புரியுதே, நீ சும்மா பேச்சு மட்டும் தான் பேசுவ போல. இதுக்கு முன்னாடி அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை நீ பர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு தான் சரி பையனுக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு போல, வெப்பனும் ரிஃபைன் பண்ணுவான்ட்டு பார்க்கலான்ட்டு வந்து பார்த்தா நீ என்னடா முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை நான் உனக்கு அந்த லெவல் 2 ரிஃபைனிங் எம்பளத்தை கொடுத்தது பெரிய தப்போ போச்சான்னு பாக்குறாரு. அப்புறம் ஓவனும் கிரீஃப்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டே இல்ல இந்த பிராட் எங்கேயோ ஆக்சிடென்ட்டா அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை கத்துக்கிட்டு வந்துட்டான் போல. நாங்க 2 பேரும் இந்த கல்வாடாவில் ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு சில்லியான திங்க பார்க்க வந்திருக்கோம் பாத்தியா, இது மட்டும் வெளியில தெரிஞ்சா எங்க நிலைமை என்னடா ஆகுறதுன்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் அந்த ஃபர்னஸோட ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ரிஃபைன் பண்றதுக்கு போய்கிட்டு ஃபர்னஸ் டாப் ரிஃபைனிங் பீல் ஓபன் அப்படின்ட்டு அந்த ஃபர்னஸோட டாப் ஓபன் பண்ணிட்டு ஃபர்னஸ் சென்டர் ரிஃபைனிங் வெப்பன் அப்படின்னு ஏதோ ஸ்பெல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். கிரீஃப்டும் ஹீரோ பண்ணதை பார்த்து ஷாக் ஆகிட்டே, டே அங்க என்னடா நடந்துட்டு இருக்குது, எதுக்காகடா நீ அந்த ஃபர்னஸை மொத்தமா ஆக்டிவேட் பண்ணாம ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்க, இல்ல ஒருவேளை அந்த சிங்கிள் பார்ட்டை ஓபன் பண்ற அளவுக்கு தான் அந்த பிராட் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பாக்குறாரு. அந்த ஓவனும் ஷாக் ஆகிட்டு, இல்ல இந்த மேட்ரிக்ஸை ஒரு ஃபெயிலியர் ஆக்டிவேஷனா இல்ல சக்சஸ்ஃபுல் ஆக்டிவேஷனா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படா பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்றதுனால கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிராட் கண்டிப்பா வீக்கா தான் இருப்பான். பட் இருந்தாலும் இந்த ஃபீலிங் என்னோட ஃபயரோட இவனோட ட்ரூ ஃபயர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு கதறிட்டு இருக்கான். ஹீரோவும், டே முட்டாளுங்களா வாயை மூடிட்டு நான் பண்றதை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு இந்த ஆன்கேரி மேட்ரிக்ஸ்ல மொத்தம் 48 பேசிக் மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் பேசிக்கான ரிஃபைனிங்கை மேட்ச் பண்ணுது. இதை நாம 2 இல்ல 3 அதுக்கும் மேற்பட்ட அளவே இல்லாத நியூமரஸ் ஆக்சிலரி எஃபெக்டா டிவைட் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஆல்கைரி மேட்ரிக்ஸை எல்லாம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதுல இருக்க எல்லா மேட்ரிக்ஸையும் ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறையவே மென்டல் அண்ட் சோல் பவர் தேவைப்படும். ஆனா நான் இப்ப சிம்பிளான ரிஃபைனிங் ஆன ஃபர்ஸ்ட் ரேங்கிங் பில் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் மார்ஷியல் வெப்பனை மட்டும் தான் ரிஃபைன் பண்ண போறேன். இதுக்காக நான் பேசிக்கான 12 ரிஃபைனிங் மெத்தடை இப்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 12 ரிஃபைனிங் மெத்தடையும் நம்ம டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல யூஸ் பண்ணலாம். அதை அதிகபட்சமா 108 காம்பினேஷன்ல யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கிறான். இதை பார்த்து நம்ம கிரீஃப் ஓவன்லாம் மிரண்டு போயிட்டு, இல்ல என்னது இவன் பண்றது வெறும் சிம்பிளான ரிஃபைனிங் மெத்தடா அப்படின்னு வாயை பொழந்துட்டு ஓவன்லாம் ஹீரோ பண்றதை பார்த்து நடுங்கிக்கிட்டே, இது நான் இந்த ரிஃபைன்மெண்ட்டை இவ்வளவு நாள் எந்த மாதிரி பாதையில பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தெரிவிக்குது. பட் இன்னைக்கு எனக்கு புது டோர் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் நம்ம ரிஃபைன் பண்ணும்போது நம்மளோட மென்டல் எனர்ஜியும் சோல் பவரையும் ரொம்பவே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதுல ரொம்பவே முக்கியமானது தான் நீங்க இந்த மேட்ரிக்ஸை ஆக்டிவேட் பண்றது. நீங்க ஒரு நல்ல ரிஃபைனரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மேட்ரிக்ஸை மாஸ்டர் பண்ணிருக்கணும். இன்ஃபேக்ட் ராடு உங்களுக்காக ஆல்கைரி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான மேட்ரிக்ஸை இங்க உருவாக்கி இருக்கான். பட் நீங்க அதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு தெரியாம கூட இருக்கீங்களா அப்படின்னு அதை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். ஜான்ஸ்லாம் ஹீரோ பண்றத வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு, மை லார்டு நீங்க இப்ப ரிஃபைன் பண்ணும்போது மென்டல் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் இருந்தும் உங்களால எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி பேசிட்டு இருக்க முடியுதுன்னு கேட்கறான். ஹீரோவும், டே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா நீ நான் பேசாத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. உங்களை மாதிரி முட்டாளுங்களுக்கு சொன்னாதான் புரியும் அப்படின்ட்டு சொன்னான். உங்களுக்கு அதை கேட்கறதுல இஷ்டம் இல்லை போல. அதனால நீங்க இனிமே இதை ரீடு பண்ணியே கத்துவோங்க அப்படிங்கிறான். ஜான்ஸும், ஐயோ நான் எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு கதறான். நம்ம கிரீஃப்தும் ஓவனும், என்ன காரியண்டா ஜான்ஸ் பண்ணிட்ட, இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்தடா அப்படிங்கிற கொலவெறியில பாக்குறானுங்க. ஜான்ஸும், ஐயா கிரிவினே நீ தயவு செஞ்சு சொல்லிக்கிட்டே அதை ரிஃபைன் பண்ண அப்படின்னு கதறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட கிரேட்டான ரிஃபைன்மெண்ட் ஸ்கில்ல பார்த்து அங்கிருந்த 3 பேரும் அலறி போயிட்டு அவங்க 3 பேர்த்துக்கும் ஹீரோ மேல பெரிய மரியாதை மட்டும் வந்தது இல்லாம அவன் பண்ற ஒவ்வொரு சிங்கிள் மூவியுமே ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சானுங்க அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. நம்ம ஓவனும் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ரிஃபைனிங் ஆர்ட் இருக்கு அப்படின்னு நான் இமேஜின் கூட பண்ணதில்லை அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். ஹீரோவும் இந்த ஃபர்னஸுக்கு நம்மளோட ட்ரூ ஃபயரை ரொம்பவே கண்ட்ரோலான ரேஞ்சில் கொடுக்கணும். அப்புறம் ஒரு மார்ஷியல் வெப்பன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அப்படின்ட்டு அங்கிருந்த ஏதோ ஒரு சாலிடான மெட்டீரியலை லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இதை பார்த்து ஓவனும் ஷாக் ஆகிட்டு, என்னது அது வெறும் ஃபைன் அயனா அப்படின்னு கதறான். ஜான்ஸும் கிரீஃப்தும், நீ ஏன்டா இவ்வளவு ரியாக்ட் பண்ற அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோவும், நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கிங் ரிஃபைனரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரேங்க் மெட்டீரியல்ல ரிஃபைன் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்பதான் அந்த மெட்டீரியலை பத்தின டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அது வெறும் சாதாரண ஃபைன் அயனாவே இருந்தா கூட ஆரிஜின் ஸ்டேட்ல இருக்க ஒரு ரிஃபைனர் நினைச்சாங்க அப்படின்னா அதை மார்ஷியல் வெப்பனா ரிஃபைன் பண்ண முடியும். அப்புறம் இந்த பர்பிள் யான் ஸ்டோனை இப்பதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அங்க ரிஃபைன் ஆகிட்டு இருந்த அந்த ஃபைன் அயன் கிட்ட தூக்கி போட்டான். அந்த பர்பிள் யான் ஸ்டோன் அந்த அயன் கூட ஃபியூஸ் ஆகும் போது புகை மூட்டெல்லாம் கிளம்பிக்கிட்டு
தண்டர்லாம் வருது. அங்க இருக்கவனுங்களும் இல்ல என்ன திடீர்னு ஃபாக் வந்திருக்கு, எங்களால எதையும் பார்க்க முடியலையேன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ரிஃபைன் அப்படின்ட்டு ஒரு ஸ்வாடை ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான். அங்க இருந்தவனுங்களும் என்னது ஸ்வாடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த இந்த ஸ்வாடு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்னு அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த பீல்ஸையும் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான் நாட்டுங்குது. அவனுங்களும் ஒரு வழியா முடிஞ்சு போலன்னு பாக்குறாங்க. ஹீரோவும் ரிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா வரான். இதை பார்த்து நம்ம ஜான்சன் மிஸ்டர் வால்டன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு எதையோ கொண்டு போய் கொடுக்குறான். ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துட்டு என்னது லோ குவாலிட்டி ரிஃபைனிங் பில்லா, இதெல்லாம் நான் என்னோட பெட்டுக்கு தான் ஃபீட் பண்ணுவேன், நீங்க என்னடா மனுஷங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு தூக்கி போடுறான். ஜான்சன் ஐயோ என்னோட செகண்ட் லெவல் ரிஃபைனிங் பில் போச்சு, இதுக்காக நான் அதிக அமௌண்ட்டை பெய்டு பண்ணிருக்கேன்னு கதறிட்டு இருக்கான். ஓவனும் மிஸ்டர் வால்டன் என்கிட்ட ஒரு ஹை குவாலிட்டி பில் இருக்கு அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறான். அப்ப நம்ம கிரீஃப்டும் என்கிட்டயும் இருக்கே அப்படின்ட்டு ஓடியாந்துட்டு இது ஸ்கை வாட்டர் ஸ்பிரிட் ஃப்ரூட், இது மூலியமா உங்களோட வைட்டல் எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ண முடியும். அப்புறம் இது கிரே ஃபிளவர் உங்களோட சோல் பவரை ரெக்கவர் பண்றதுக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம கெயின் இல்யூஷரி பில் உங்களோட டயர்னஸை போக்குறதுக்கு. இந்தாங்க மிஸ்டர் வால்டன், உங்களுக்காக நான் விதவிதமா பில்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறான். அந்த ஓவனும் யோ கிரீஃப்ட் இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற வேலையா, நான் தான் ஆல்ரெடி மிஸ்டர் வால்டனுக்காக ஒரு பில் கொண்டு வந்திருக்கேன், அதை செக் பண்றதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு கத்துறான். கிரீஃப்டும் அது அது வந்து நான் என்ன மிஸ்டர் ஓவன் பண்ணேன் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அங்கிருந்து ஒரு பில்லை சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றேன் அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜான்சன் மிஸ்டர் வால்டன் நீங்க வெறும் செகண்ட் ரேங்க் பில்லை தானே இப்பயும் எடுத்திருக்கீங்க, இது ஓகேவான்னு கேக்குறான். அந்த ஓவனும் வாய மூடுற அப்படின்னு ஜான்ஸோட வாய அடைச்சிட்டு அவனுங்க 3 பேரும் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க 3 பேரும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்து ரொம்ப அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும் இல்லாம இங்க நடந்ததெல்லாம் கனவா நிஜமான்னு புரியாம குழம்பி போய் இருக்கானுங்க. ஹீரோவும் அவனோட மெடிடேஷனை முடிச்சுட்டு எப்படியோ 3ல 1 பங்கு இப்ப ரெக்கவர் ஆயாச்சு, உண்மையிலேயே இந்த ரிஃபைனிங் பண்ணும்போது நான் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிறான். ஜான்சன் மிஸ்டர் வால்டன் அதுக்குள்ள உங்களோட சோல் பவர் 3ல 1 மடங்கு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஷாக்லயே கேட்கறான். ஹீரோவும் டே இதெல்லாம் ஷாக் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் வெறும் லெவல் 1 ரிஃபைனர் தான், அதனால தான் என்னோட சோல் பவர் ரெக்கவர் ஆகிற வேகம் உங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறான். ஜான்சன் பட் இருந்தாலும் இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, நானும் கூட லெவல் 1 ரிஃபைனர் தான், நான் என்னோட ரிஃபைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணோட்டி குறைஞ்சது 7 நாள் ஆகும் என்னோட சோல் பவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஆனா உங்களுக்கு இந்த வேகத்துல சோல் பவர் ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அதிகபட்சமே 2 நாள் தான் எடுத்துக்கும் போல அப்படிங்கிறான். ஹீரோவும் அது ஏன்னா நீ ஒரு குப்பை, என்ன தைரியம் இருந்தா போயும் உன்னை என்னோட கம்பேர் பண்ணுவ, நான்லாம் ஒரு லெஜெண்டரா அப்படிங்கிறான். ஹீரோவும் நாட் பேட், நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் அந்த ஸ்வாட் வந்திருக்கு அப்படிங்கிறான். ஜான்சன் ஆமா மாஸ்டர், நீங்க எதிர்பார்த்து அது நடக்காம போயிருச்சு அப்படின்னா நான் சும்மா விட்டுருவனா அப்படின்னு ஜால்ரா தட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி இந்தாங்க மிஸ்டர் கிரீஃப்ட் அப்புறம் ஓவன் இந்த ஸ்வாடை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுக்குறான். ஜான்சன் மிஸ்டர் வால்டன் எதுக்காக போய் மாஸ்டர்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ஓவன் மட்டும் கூப்பிடுங்க, அப்புறம் இந்த ஸ்வாட்ல இருந்து எங்களால டிவைன் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறானுங்க. கைஸ் டிவைன் எனர்ஜினா நேச்சர் எனர்ஜி. ஹீரோவும் என்னோட ஸ்வாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறான். ஓவனும் இது என்னதான் ரேங்க் 1 மார்ஷியல் வெப்பனாவே இருந்தாலும் இது நேச்சரோட சேர்ந்து கிராஃப்ட் ஆன விதம் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு, அதனாலேயே இதுக்குள்ள அளவில்லாத பவர் இருக்கிற மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் இந்த ஸ்வாடு ஃபைன் அயன்னால தானே மேக் பண்ணப்பட்டிருக்கு, இதுக்கும் அன்லீஷ்டு ஸ்டேட் இருக்கும் தானே மிஸ்டர் வால்டன், அதை எங்களுக்காக அன்லீஷ் பண்ணி காட்ட முடியுமா, இது அன்லீஷ் ஆன ஃபார்ம்ல எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் இந்த வெப்பனை ரிஃபைன் பண்ணும் போதே இது அதிகப்படியான எனர்ஜி அன்லீஷ் பண்ணதுனால மறுபடியும் ஒரு டைம் இந்த ஸ்வாடை அன்லீஷ் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம், பட் அதனால தான் இது ரிஃபைன் ஆகி முடியறதுக்கு முன்னாடியே நான் அதுக்குள்ள பர்பிள் யான் ஸ்டோனை ஃபியூஸ் பண்ணனேன் அப்படிங்கிறான். கிரீஃப்டும் என்னது பர்பிள் யான் ஸ்டோனா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இதுதானே கிராவிட்டி மேட்ரிக்ஸை செட் பண்ணதுல இருக்கக்கூடிய மெயினான இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு இந்த மார்ஷியல் வெப்பனை நான் அன்லீஷ் பண்ணனேன் அப்படின்னா இதுல இருந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வரும், அதை செக் பண்ணுவோமா அப்படின்ட்டு அன்லீஷ் அப்படிங்கிறான். இதை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு என்னது 10 மடங்கு கிராவிட்டியா அப்படின்னு வாயை பொழக்கிறானுங்க. ஹீரோவும் பரவாயில்லாம் 10 மடங்கு கிராவிட்டியா, பட் இருந்தாலும் நான் இந்த மேட்ரிக்ஸோட லெவல் 1 ஃபார்ம் மட்டும் தான் இப்போ அன்லீஷ் பண்ணியிருக்கேன், இதோட அடுத்த மேட்ரிக்ஸை நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மடங்கு கிராவிட்டி இன்டூ ஆகி அது 100 மடங்கு கிராவிட்டியா ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் ஆனா இந்த பர்பிள் யான் ஸ்டோன் லெஸ் குவாலிட்டியில இருக்கிறதுனால என்னால இவ்வளவு தான் பண்ண முடியும், இதுவே ஹை குவாலிட்டியான பர்பிள் யான் ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமா 1000 மடங்கு கிராவிட்டியை நம்மளால கிரியேட் பண்ண முடியும், பட் ஆனா இந்த மார்ஷியல் வெப்பனால அவ்வளவு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை தாங்க முடியாது, பட் ஒருவேளை நான் 3 மேட்ரிக்ஸையும் அன்லீஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்ஷியல் வெப்பன் இருக்குமா இல்லையானே என்னால இமேஜின் பண்ண முடியல அப்படிங்கிறான். அதாவது ஹீரோ வந்து இந்த மார்ஷியல் வெப்பனை 3 டைம் 3 டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு அன்லீஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் நாட்டுங்குது. அப்புறம் இந்த மேட்ரிக்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு இவனுங்க சொல்ல கிடையாது, எனக்கு தெரிஞ்சு என்சான்ட்மெண்ட் ப்ராசஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நானும் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த ஓவனும் கிரீஃப்டும் எனது 3 மேட்ரிக்ஸஸ் 3 டைம் அன்லீஷ் பண்ணலாமான்னு ஷாக் ஆயிட்டு ஓவன்லாம் மிஸ்டர் வால்டன் அது வந்து ஒரு மார்ஷியல் வெப்பனை எப்படி 3 டைம் அன்லீஷ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரே ஆர்வத்துல இந்த ஸ்வாடை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு நான் இதை வச்சு ஸ்டடி பண்ணுவேனே அப்படின்னு கேட்கறான்.
அப்படிங்கிறான். ஹீரோவும் டே முட்டாளே, இந்த சோடா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் என்னத்த யூஸ் பண்ணட்டும்? ஏன்னா நீங்க கொடுத்த அந்த குப்பை ஸ்பிரிங் வாட்டர் சோடா என்ன யூஸ் பண்ணல வைக்கலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதே, வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணிட்டே இருக்கான். அவனுங்களும் அட ஆமா இல்ல அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு ஓவன்லாம் என்னோட ஸ்பிரிங் வாட்டர் சோடா பத்தி நான் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? பட் ஆனா அது எப்ப மிஸ்டர் வால்டன் கைக்கு வந்துச்சோ அப்பவே அதோட கதை முடிஞ்சிருச்சு. இது மட்டும் வெளியில தெரிஞ்சா என்னடா ஆவறது அப்படின்னு திரிக்கிற மாதிரி ஃபேஸ வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கான். ஜான்ஸ்லாம் டே மிஸ்டர் வால்டன் ஒன்னு குப்பை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதை நினைச்சு பெருமைப்படணும். ஏன்னா அது உங்களுக்கு பிரிவிலேஜ். அது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய பிளெஸிங் அப்படின்னு அவனோட கொண்டையில கிரேட்டஸ்ட் ட்ராஷ் அப்படின்னு எழுதி ஊட்டியிருக்கான். அப்ப ஹீரோவும் இந்த ஸ்வாட் மெயினா என்னோட கல்டிவேஷனுக்காக தான் நான் கிரியேட் பண்ணனேன். ஸோ இதை வச்சு நான் டெய்லியும் 10 இல்லைனா 100 மடங்கு கிராவிட்டியில ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னா என்னோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த ஸ்வாட் ஒன்றும் நல்ல ஷேப்ல இல்ல, அது மட்டும் இல்லாம பல்காவும் இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகே, இதை நான் இனிமே யூஸ் பண்றதா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு இனிமே இதோட பேரு மிஸ் பிளாக் அப்படிங்கிறான். அங்க இருந்தவனுங்களும் ஷீட் இது என்னடா பேரு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஜான்ஸும் மிஸ்டர் வால்டன் இந்த ஹெவி ஸ்வாடுக்கு மிஸ் பிளாக்னு பேர் வைக்கிறது கரெக்ட் தானா? ஆனா மிஸ் பிளாக் இங்க என்ன பண்றாங்க, இதுக்கு வேற ஏதாவது பேர் வைக்கலாமே அப்படிங்கிறான். ஹீரோவும் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நான் ரிஃபைன் பண்ணதுனால இதுக்கு என்ன பேர் வைக்கிறனோ அதுதான் இந்த ஸ்வாடோட பேரு. இதை பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு எவனுக்கும் ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறான். ஜான்ஸும் சரி ஃப்ரீயா விடுங்க மாஸ்டர், இதை நீங்க லேட்டரா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அந்த பில்ஸை செக் பண்ணலாமான்ட்டு போறான். அங்கிருந்தவனுங்களும் அந்த பில் ரிஃபைன் ஆகி கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இப்போ அந்த பில்ஸோட அரோமா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படிங்கிறானுங்க. ஹீரோ ரிஃபைன் பண்ண பில்ல பார்த்த கிராஃப்டும் இன்னும் அது ஹை குவாலிட்டி பில்லா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஜான்ஸும் டே பசங்களா, இந்த மாதிரி தான் என்னோட மாஸ்டர் பில் ரிஃபைன் பண்ணுவாரு. அப்புறம் நான் அவருக்கு சர்வெண்டா கிடைச்சதுல நான் ரொம்பவே லக்கி அப்படிங்கிறான். இப்போவுமே அவனோட கொண்டைக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஃபீல்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஹீரோ கூட ஒர்க் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே சரி ஓகே உங்களோட ரிஃபைனிங் ரூமை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அப்புறம் இதுக்கான ரிவார்டா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்க கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அதுவும் ரிஃபைன்மெண்ட் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல உங்களுக்கு எதில் டவுட் இருந்தாலும் கேட்கலாம் அப்படிங்கிறான். அவனுங்களும் உண்மையாவா அப்படின்னு ஹாப்பி ஆகுறானுங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் இந்த கிரீஃப்ட் அப்புறம் டியூல் கேஸ் ஓவன் இவங்கெல்லாம் இந்த கல்வாடாவில் என்னதான் ஒரு பெரிய கையாவே இருந்தாலும் நம்ம கிரிவின் லெவல் 9 எம்பரர் ரேங்க் ரிஃபைனர். அது மட்டும் இல்லாம இவன் இந்த உலகத்துல நிறைய நாள் இருந்திருக்கான். ஸோ பேசிக்காவே கிரிவின் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சீனியர். அதனாலேயே இவங்க எல்லாத்துக்கும் டீச் பண்றது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இட்ஸ் வெரி ஈஸி ஜாப் அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. அப்புறம் நம்ம கிரீஃப்டும் ஓவனும் மிஸ்டர் வால்டன் நீங்க எங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் திரும்ப வந்து உங்களுக்கு மறுபடியும் டீச் பண்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு போறான். ஓவனும் மிஸ்டர் கிரீஃப்ட் நீங்க கிரிவினை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். கிரீஃப்டும் அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறாரு. ஓவனும் ஆமா கிரிவின் இந்த யங் ஏஜ்ல நம்ம எல்லாத்துக்கும் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கான். இது அப்படியே நான் மிஸ்டர் ஹான்பை கூட ரிஃபைன்மெண்ட்டை பத்தி பேசின மாதிரியே இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா மிஸ்டர் ஹான்பை தான் ஏதோ கிரிவின் உடம்புல வந்திருக்க மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். பட் ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த ஹான்பைக்கே ரிஃபைன்மெண்ட்டை பத்தி சொல்லி கொடுத்துருக்கான். கிரீஃப்டும் நம்ம எல்லாரும் ரிஃபைனர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்புறம் கிரிவினும் உண்மையாவே மிஸ்டர் ஹான்பையோட ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா அவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிறாரு. ஓவனும் ஆமா கிரிவின் ஒன்னும் ஹான்பையோட ஸ்டூடெண்ட் இல்ல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்கிட்ட இருந்து வந்த ஃபீலிங் அது ஹான்பையை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சுப்பீரியரா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் எலிசபெத்தோட வீட்டுல எலிசபெத்தும் நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு மிஸ்டர் வால்டன் நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு இல்ல என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஹாரி எங்க அப்படின்னு கேக்குறான். எலிசபெத்தும் அவன் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே பெட்டர் ஆயிட்டான். அதனால இதுக்கு முன்னாடி அவன் யாரை ஃபாலோ பண்ணி போவானோ அதே மாதிரி இந்த டைமும் மைண்ட் பண்ண போயிருக்கான் அப்படிங்கிறா. ஹாரியும் சிஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓ மாஸ்டர் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, இந்தாங்க மாஸ்டர் இந்த டைம் நான் நிறையவே ஓர மைண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹாரியோட கன்னத்துல பலார்னு ஒன்று போட்டு ஒழுங்கா முட்டி போடுறா அப்படிங்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை ரிஃபைன் பண்ணப்ப இதை நான் என்னோட ஓன் பிராக்டிஸுக்காக தான் யூஸ் பண்ண போறேன், அப்புறம் இதோட பேரு மிஸ் பிளாக் அப்படின்னு இருப்பான்ல அதை இப்ப காட்டுறாங்க. ஹீரோவும் நான் வந்து ஸ்கார்ட்டா ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 டைம் அதை யோசிப்பேன். மீன்வைல் இந்த ஸ்வாடை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்க அப்படிங்கிறான். ஹீரோட்ட அடி வாங்கின ஹாரியும் என்னது ரத்தமா அப்படின்ட்டு யோ முட்டாள் மாஸ்டரே என்ன எதுக்காக அரைஞ்ச அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் ஏன்னா நான் உன்னோட மாஸ்டர் உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், அந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 3 மூவை பிராக்டிஸ் பண்ணதானே சொல்லிட்டு போனேன், அதை நீ பண்ணாததுனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறான். ஹாரியும் யோ மாஸ்டரே நான் மணி ஏர்ன் பண்ணி என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பார்த்தேன், என்னோட சிஸ்டர் மட்டும் தனியா கஷ்டப்பட்டு எனக்காக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த வேலைக்கு போனேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டே ஹாரி அப்படிலாம் பேச
கூடாது, உன்னோட தப்ப ஒத்துக்கோடா அப்படின்னு அழுவுறா. ஹாரியும் என்னது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா, நான் என்ன தப்பு பண்ணனேன், எல்லாமே இந்த முட்டாள் மாஸ்டர் தான் பண்ணணும், ஒவ்வொரு டைமும் மாஸ்டர் அப்படின்னு என்னை அடிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். சரி அப்படியே இவன் மாஸ்டர் ஆயிருந்தே ஏதாவது உருப்படியான ஸ்கில்ஸை சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்ல, எல்லாமே யூஸ்லெஸ்ஸான ஸ்கில் தான் சொல்லி கொடுத்துருக்கான், அப்புறம் எப்படி இவனை நான் மாஸ்டரா ஏத்துக்க முடியும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே மரியாதை இல்லாம பேசுவ, முட்டி போடுற அப்படின்னு அவனோட முட்டியில அட்டாக் பண்ணிட்டான். ஹாரியும் வழியில கதறிக்கிட்டு இருந்தாலுமே அந்த வழியெல்லாம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு, டே முட்டாளே நீ பண்ற எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், என்னோட ஜஸ்ட் ஒரு வயசு மட்டும் பெரியவனா இருந்துகிட்டு என்னை இந்த மாதிரி புள்ளி பண்றதெல்லாம் கரெக்டா, அப்புறம் என்னோட மாஸ்டரா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன டெய்லியும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு அடியா கொன்னுறா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் ஓ நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா, சரி இந்த யூஸ்லெஸ்ஸான டிசபிள் இருந்தா என்ன இல்லனா என்ன, நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றிடுறேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் இல்ல இல்ல மிஸ்டர் வால்டன் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதறா. ஹாரியும் என்னோட அக்கா எதுக்குடா இவ்வளவு ஷாக் ஆகுறா, அப்ப ஒருவேளை இந்த கிரீவின் எனக்கு கொன்னு போட்டுருவானான்னு ஷாக் ஆகுறான். எலிசபெத்தும் ஹாரி நான் உன் மேல ரொம்பவே கோபமா இருக்கேன், நான் உன்னை இப்படியே வளர்த்தேன், பெரியவங்க முன்னாடி எப்படி பேசுன்னு தெரியாது, உன்னோட மாஸ்டருக்கே மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்க, நீ மட்டும் இப்போ உன்னோட தப்ப ஒத்துக்கல, இனிமே நீ என்னோட பிரதரே இல்ல அப்படிங்கிறா. அப்ப வெளியே இருந்து யாரோ என்னடா சத்தம் அப்படின்ட்டு உள்ள வர பாக்குறாங்க. ஹாரியும் மிஸ்டர் பெனட் பெனட் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அந்த பெனட்டும் ஹாரி எலிசபெத் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு வரான். இவனும் ஒரு மார்ஷியல் வாரியர் தான், இவனோட பேரு பால் பெனட். ஹாரியும் மிஸ்டர் பெனட் என் முன்னாடி இருக்கான்ல, இவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அவன் சொல்றதெல்லாம் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் இப்ப என்ன கொல்லவும் பார்த்தான், அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறான். அந்த பெனட்டும் 3 ஸ்டார் மார்ஷியல் ஆர்டிஸ்டா, பரவாயில்லண்டா குழந்தை, உங்ககிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, பட் இந்த பவர் லெவல் வச்சுக்கிட்டு உன்னால எப்படி எல்லாத்தையும் டாமினேட் பண்ண முடியுதுன்னு பாக்குறான். ஹீரோவும் டே நீ யாரா கோமாளி, நான் என்னோட டிசபிளும் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்னா என்னன்னு தெரியாதான்னு கத்துறான். அந்த பெனட்டும் என்ன ஒரு கோவம், டே குழந்தை நீயே பொடி பையனாட இருந்துகிட்டு மாஸ்டரு டிசபிள்னு பேசிட்டு இருக்க, இன்னைக்கு உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாதான் சரியா இருக்குன்னு அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். எலிசபெத்தும் மிஸ்டர் பெனட் அவரு நல்லவர் தான், நீங்க ஹாரி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறா. ஹாரியும் மிஸ்டர் பெனட் நீங்க என்னோட சிஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவதான் நான்சென்ஸா பேசிட்டு இருக்கா, அப்புறம் அவன மாதிரி ஒருத்தனுக்கு மாஸ்டரா இருக்கிறதுக்கு பதிலா நான் இனிமே உங்களுக்கு கீழே மாஸ்டரா இருக்கிறதுக்கு விரும்புறேன், என்ன டிசபிளா ஏத்துக்கோங்க அப்படிங்கிறான். அந்த பெனட்டும் ஓகே ஹாரி இன்னையில இருந்து நீ என்னோட டிசபிள் அப்படின்ட்டு நீ மட்டும் மார்ஷியல் வாரியர் லெவல்ல பிரேக் த்ரூ பண்ணி அப்புறமேட்டுக்கு நம்ம ஓனான மெர்சனரி குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி இந்த மைனிங்ல இருந்து வரதோட 100 மடங்கு ப்ராஃபிட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஹாரியும் மெர்சனரி குரூப்பா சூப்பர் பெனட், நீங்க அந்த மெர்சனரி குரூப்போட லீடரா இருந்துக்கோங்க, நான் வைஸ் லீடரா இருந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம டைகர் ஆம்போசிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கும் நான் கத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த பெனட்டும் சிரிச்சுக்கிட்டே டைகர் ஆம்போசிங் ஃபிஸ்ட் டெக்னிக் தானே, அது மட்டும் இல்லாம நான் உனக்கு கிங் காங் ஃபிஸ்ட் அப்புறம் அயன் சாண்ட் பாம் இந்த டெக்னிக்கையும் கத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு முதல்ல உன்னோட முட்டாள் மாஸ்டரோட கதையை முடிச்சிருவோமா அப்படிங்கிறான். எலிசபெத்தும் இல்ல மிஸ்டர் பெனட் நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பெனட்டும் 5 ஸ்டார் மார்ஷியல் வாரியர், கிரிவினும் 3 ஸ்டார் மார்ஷியல் வாரியர் தான், இவங்க 2 பேத்துக்கும் கன்ஃபார்ம் மேட்சே இல்ல, இது பெரிய பிரச்சனையா வரதுக்குள்ள தடுத்து நிறுத்தணுமேனு பார்த்துட்டு இருக்கா. அந்த பெனட்டும் எலிசபெத் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சும்மா சின்ன லெசன் மட்டும் தான் கற்றுக் கொடுக்க போறேன், அவனை பெருசாலாம் காயப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டு டே பெனட்டே அப்படியா உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு அப்படின்னா நான் இன்னைக்கு இங்க இருந்து நவரவும் மாட்டேன், நீ அட்டாக் பண்றத டாஜ் பண்ணவும் மாட்டேன், திரும்ப அட்டாக்கும் பண்ண மாட்டேன், என்னோட வைட்டல் ஸ்பிரிட்டை கூட யூஸ் பண்ண மாட்டேன், இந்த நிலைமையில உன்னால என்னோட தலை முடிய தொட முடிஞ்சுனா கூட நான் இன்னைக்கு முட்டி போட்டு உன்னோட ஷூவை லிக் பண்றேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு அங்க இருந்தவனுங்களும் என்னடா சொல்ற, சண்டை போட மாட்டேன், அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ண மாட்டேன், திரும்பவும் அட்டாக் பண்ண மாட்டேன், வைட்டல் ஸ்பிரிட்டையும் யூஸ் பண்ண மாட்டியா, அடே பொடி பையிலே உங்ககிட்ட கொஞ்சம் கட்ஸ் இருக்கு, ஆனா அது என்ன நொறுங்க போகுது அப்படின்ட்டு இந்த கிங் காங் ஃபிஸ்ட்டுக்கு முன்னாடி மார்ஷல் எம்பரரால கூட நிக்க முடியாது அப்படின்னு அந்த பெனட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அங்கிருந்து ஒரு ஸ்டெப் கூட நவராம யூனிவர்சல் சோல் செப்பரேஷன் ஃபார்பிடன் டீவியேஷன் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்றான். இதுல அந்த பெனட் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிட்டான். இதை பார்த்த ஹாரியும் மிஸ்டர் பெனட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் முட்டி போடுறா அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த பெனட் முட்டி போட்டு உட்காடுறான். இதை பார்த்த எலிசபெத்தும் ஹாரியும் மிரண்டு போயிட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோவும் அப்படியே தவழ்ந்துகிட்டு வந்து என்னோட ஷூவை லீக் பண்ணு அப்படிங்கிறான். அதே மாதிரி அந்த பெனட்டும் நம்ம ஹீரோட்ட வரான். ஹாரியும் இல்ல மிஸ்டர் பெனட் நீங்க எந்திரிச்சு அவனை கிங் காங் ஃபிஸ்ட்னால அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். அந்த பெனட்டும் ஹீரோ கிட்ட வந்துட்டான். ஹீரோவும் நீ என்னோட ஷூவை லீக் பண்றது கூட ஒர்த் இல்ல அப்படின்னு அவனை உதச்சு பறக்க விட்டுட்டான். ஹாரியும் இல்ல மிஸ்டர் பெனட் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறம் அடுத்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஹாரியும் இல்ல பெனட் நீங்க திரும்ப எந்திரிச்சு வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஹாரி பின்னாடி வந்துட்டு டேய் இது உன்னோட டர்ன், இப்ப நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். ஹாரிலாம் மிரண்டு போயிட்டு இல்ல இல்ல நீ என் பக்கத்துல வராத அப்படின்னு கதறான். எலிசபெத்தும் ஹீரோட கையை பிடிச்சிட்டு மிஸ்டர் கிரிவின் தயவு செஞ்சு என்னோட பிரதரை மன்னிச்சிருங்க, நான் தான் அவனை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சுட்டேன், எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், அவனுக்கு நான் மேனஸை
சொல்லி கொடுக்காம விட்டனே அப்படின்னு அழுவுறா. ஹீரோவும் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு உன்னோட பிரதருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, சரி நானும் இனிமே இதை மறந்துடுறேன், அவன் இனிமே எனக்கு டிசபிளா தேவையில்லை அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். ஹாரியும் ஷாக் ஆகிட்டு இல்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு எந்திரிக்கலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல எந்திரிக்க முடியல. பட் அப்படி இருந்துமே நம்ம ஹீரோ காலை பிடிச்சிக்கிட்டு மாஸ்டர் தயவு செஞ்சு எனக்கு மார்ஷியல் ஸ்கில்ஸை சொல்லி கொடுங்க, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட இருந்து தான் மார்ஷியல் ஸ்கில்ஸை கத்துக்கணும் அப்படின்னு அழுகுறான். ஹீரோவும் நான் கிரிவின், எனக்கு எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான டிசபிளும் தேவையில்லை அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் நான் என்னோட தப்பை ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். எலிசபெத்தும் ஆமா மிஸ்டர் வால்டன், தயவு செஞ்சு என்னோட பிரதரை மன்னிச்சிருங்க, அவன் இனிமேலும் மைண்ட் பண்ண போவாம வீட்லயே இருந்து கல்டிவேட் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறா. ஹாரியும் சிஸ்டர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் கண்டிப்பா மைண்ட் பண்ண போய் நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பட் அதுக்கு முன்னாடி மாஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் மைண்ட் பண்ண போவான் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே நான் என்ன உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தரேன், நீ என்னோட டிசபிளா இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ள 7 சக்கரவையும் ஓபன் பண்ணி மார்ஷல் வாரியரோட லெவலுக்கு அட்வான்ஸா இருக்கணும், அப்படி இல்லைனா நான் உன்னை டிசபிளா ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் என்னது 5 நாளா, இல்ல மாஸ்டர் கிரிவின் என்னோட பிரதர் இப்போதான் ஜஸ்ட் 5 லெவல் சக்கரவையும் ஓபன் பண்ணியிருக்கான், அவனால எப்படி 5 நாளைக்குள்ள 7 சக்கரவையும் ஓபன் பண்ண முடியும்னு கேட்கறா. ஹாரியும் ஓகே மாஸ்டர் இன்னும் 5 நாளைக்குள்ள நான் கண்டிப்பா 7 சக்கரவையும் ஓபன் பண்ணி மார்ஷல் வாரியரோட லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகி காட்டுறேன், அப்புறம் நீங்களே என்ன உன்னோட டிசபிளா ஏத்துப்பீங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே இன்னும் 5 நாள் கழிச்சு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பாக்குறேன், அப்புறம் இப்ப கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அப்புறம் ஹோட்டல் ரூம்ல ஹீரோவும் மிஸ் பிளாக் 10 ஃபோல்டு கிராவிட்டியை அன்லீஷ் பண்ணுங்க அப்படிங்கிறான். இப்ப ஹீரோவும் எலிசபெத்தோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து அங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ரிஃபைனரி யூனியன்ல ஒரு மீட்டிங் மாதிரி கூட்டத்தை கூட்டி நம்ம ஓவனும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரிஃபைனரி யூனியனோட லீடரான கிரீஃப் தான் போர்ட் சீஃப் ரிஃபைனரான மிஸ்டர் ஓவன், அதான் நாங்க 2 பேரும் எங்களோட கல்டிவேஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், அதனால இனிமே கல்டிவேட் பண்ண போறோம். இதை கேட்டு பப்ளிக் யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நாங்க எங்களோட பவர் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டுமே தான் போறோம், வேற எந்த காரணமும் இல்ல. இதுக்கு நடுவில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா ஜான் சிடாட் லெவல் 1 ரிஃபைனரா இருக்காரு, அவரு உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் 4 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் 4 ஸ்டார் மார்ஷல் வாரியர் லெவலை பிரேக் த்ரூ பண்ணிட்டு எலிசபெத்தும் டே ஹாரி போதுண்டா நிறுத்து அப்படிங்கிறா. ஹாரியும் இல்ல என்னால முடியாது, நான் இப்ப கிட்டத்தட்ட பிரேக் த்ரூ பண்ண போறேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டே முட்டாள், இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட டாக்ஸிசிட்டி பாடினால நீ செத்து போயிடுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் ஹாரி கல்டிவேட் பண்றதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனும் ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு 1 ஸ்டார் மார்ஷல் வாரியர் லெவலை ரீச் பண்ணிட்டு சிஸ்டர் என்ன பாத்தியா நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் சரிடா ஹாரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, மறுபடியும் உன்னோட பாடியோட டாக்ஸிசிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, நான் கிரிவினை பார்த்து உனக்கான ஆன்டிடோட் வாங்கிட்டு வரேன்ட்டு போறா. ஹீரோவும் ஆஹா இந்த டைம் டானிக் அதிகமா வரும் போல, இன்னைக்கு ஒரு புடிதான் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் எனது கிரிவின் நீங்களான்னு ஷாக் ஆகுறா. ஹாரியும் மாஸ்டர் நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன், அதுவும் 5 நாளைக்குள்ளேயே பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவ்வளவு மோசம் இல்ல, நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், பரவாயில்லாம், ஓகே இப்போ உன்னோட பாடியில இருக்க டானிக்கை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், ஸோ கொஞ்ச நேரம் அசையாம மட்டும் இரு அப்படின்னு அந்த டாக்ஸிசிட்டி எல்லாம் ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டான். ஹாரியும் மாஸ்டர் எதுக்காக என்னோட உடம்புல பெயினே இல்லை அப்படின்னாலும் நீங்க அந்த டாக்ஸிசிட்டியை அப்சர்வ் பண்ணோட்டி நான் ரொம்ப பவர் லூஸ் பண்ண மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு கேட்கறான். ஹீரோவும் அது ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி, இதுல இந்த டானிக் தான் உன்னோட பாடியோட டாக்ஸிசிட்டியா மாறும், அப்புறம் அதுல நிறையவே இன்னேட் பவர் இருக்கும், அதனால தான் நான் அந்த டாக்ஸிசிட்டி அப்சர்வ் பண்ணோட்டி உன்னோட பவர் லெவல் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிருக்கும், எப்படி இருந்தாலும் உன்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டே அந்த டாக்ஸிசிட்டி லெவலை மேனேஜ் பண்ண முடியாது, அதனால நீ உன்னோட கல்டிவேஷன் அப்புறம் அபிலிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது உன்னோட டாக்ஸிசிட்டியை உன்னோட ஓன் வில் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம், அப்போ உனக்கு கிரேட்டஸ்டான பவர் கிடைக்கும். பட் நீ எப்போ உன்னோட கல்டிவேஷன் லெவலையும் டாக்ஸிசிட்டி லெவலையும் மேட்ச் பண்றியோ அப்போ உன்னால அந்த டாக்ஸிசிட்டியில இருக்க இன்னேட் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும், அந்த லெவலை மட்டும் நீ ரீச் பண்ணிட்ட அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான இன்னேட் பிசிக்கை வச்சிருக்கீங்களே தவிர வேற யாராலையுமே உன் முன்னாடி நிக்க முடியாது அப்படிங்கிறான். ஹாரியும் அப்படியே மாஸ்டர் இது கேட்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஹாரியும் மாஸ்டர் யூனிவர்சல் பாடி டைப்ஸை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் உன்னது மாதிரியே இந்த உலகத்துல நிறைய யூனிவர்சல் பாடி டைப்ஸ் இருக்கு, அதுவும் கிரேட்டஸ்டான பவரை ஹோல்டு பண்ணிருப்பாங்க, நீ இந்த மார்ஷல் ஆர்ட்டை லேர்ன் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்கள பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் அப்படின்னா என்னோட உடம்புல இருக்க டாக்ஸிசிட்டி நல்லதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கறான். ஹீரோவும் அட அது நல்லதா இருக்க போய் தான்டா நான் அப்சர்வ் பண்றேன் அப்படிங்கிறான். ஹாரியும் யோ மாஸ்டரே அப்படின்னா இதுக்காக தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுனியா, ஒருவேளை இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி மட்டும் என்கிட்ட இல்லைனா எனக்கு கல்டிவேஷனை சொல்லி கொடுத்துருக்க மாட்டியான்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அது வந்து சரி அது போட்டோம் அப்படின்ட்டு இந்தாடா இது உன்னோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடிக்கான ஆன்டிடோட், இந்த ஒவ்வொரு பில்லும் உன்னோட டாக்ஸிசிட்டி லெவலை 3 நாள் சப்ரஸ் பண்ணும், இன் கேஸ் நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா உனக்கு இந்த ஆன்டிடோட் தேவைப்படும், உன்னால எப்போ உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அது வரைக்குமே நீ இந்த பில்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறான்.
எலிசபெத்தும் டே ஹாரி உன்னோட மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லு அப்படிங்கிறா. ஹாரியும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் இந்த எலிசபெத்தே நீ டெய்லியும் கல்டிவேட் பண்றதை விட்டுட்டு வேலை பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்க. அதனால நீ மார்ஷல் அப்ரெண்டிஸ் லெவல்லயே ஸ்டக் ஆயிட்ட. இந்த எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லை எடுத்துட்ட அப்படின்னா இமீடியட்டா மார்ஷல் வாரியர் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் எனது எனர்ஜி இம்ப்ளோடிங் பில் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இதை மட்டும் நான் மார்க்கெட்ல வித்தேன் அப்படின்னா எப்படியும் ஒரு 1000 கோல்டு காயின் போகுமே அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஹீரோவும் எனது 1000 கோல்டு காயினா என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல மில்லியன்ஸ் ஆஃப் எலமெண்டல் ஸ்டோன் இருந்தா கூட இந்த ஒரு எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லை வாங்க முடியாது. ஆனா இவ என்னடா என்னோட பில்லை இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டாலே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்போ அந்த பெனட்டும் ஹாரி நாம இன்னைக்கு மைண்ட் பண்ண போலாமான்னு வந்துட்டு இல்ல நீயாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹாரியும் மிஸ்டர் பெனட் பாத்தீங்களா நான் மார்ஷல் வாரியர் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். பெனட் இதை கேட்டும் ஷாக் ஆயிட்டு உன்னோட மாஸ்டர் தான் பைத்தியக்காரனா இருக்கான்னு பார்த்தா நீ அவனுக்கு மேல இருக்கிய அப்படின்னு நினைச்சிட்டு தப்பான நேரத்துல வந்து இங்க மாட்டிட்டு மோன்னு ஷாக்லயே முடிக்கிறான். ஹீரோவும் டே தம்பி இங்க கொஞ்சம் வா அப்படின்னு அந்த பெனட்டை கூப்பிடுறான். ஹாரியும் மாஸ்டர் பெனட்டை எதுவும் பண்ணாதீங்க அவரு எனக்காக தான் நீங்க சண்டை போட வந்தாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி உன்னோட பேர் என்னன்னு கேக்குறான். அவனும் எல்லாரும் என்ன மிஸ்டர் பெனட்னு கூப்பிடுவாங்க சோ நீங்களுமே என்ன மிஸ்டர் பெனட்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து மிஸ்டர்னு கூப்பிட சொல்லுவ உனக்கு என்ன சாகறதுக்கு ஆசையா இருக்காடான்னு கேக்குறான். அந்த பெனட்டும் கதறிக்கிட்டே என்னோட பேரு பால் என்ன பால்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் அந்த பால் கிட்ட இந்த பர்பிள் யான் ஸ்டோனை பத்தி கேட்டுட்டு கிராண்ட் டியூக்கோட மேன்ஷன்ல இருக்கீங்க தான் இந்த ஒரிஜினல் ஸ்டோனை மைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அவனோட வால்டன் ஃபேமிலியோட மைனிங் டீம்ல போய் சேர்ந்துக்க சொல்லிட்டு டே நீ எங்க ஃபேமிலி மைனிங் டீம்ல சேர்ந்துக்கிட்டு எனக்காக அந்த பர்பிள் யான் ஸ்டோனை கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு நான் மாசம் 500 கோல்டு காயின் தரேன் அப்படிங்கிறான். ஹாரியும் என்னது 500 கோல்டா அப்படின்னு வாய பழக்கிறான். அந்த பாலும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மைனிங் டீம்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த பர்பிள் யான் ஸ்டோனை கண்டுபிடிச்சு நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹாரி கிட்டையும் எலிசபெத் கிட்டையும் நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு புது துணியை போட்டுட்டு கிளம்புங்க நம்ம பேன்க்யூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் பேன்க்யூட்டா எதுக்கான பேன்க்யூட்னு கேட்கறாங்க. ஹீரோவும் பேலஸ்ல நடக்கிற பேன்க்யூட் அப்படிங்கிறான். அவனுங்களும் எனது பேலஸா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவங்க பேன்க்யூட்டுக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம எலிசபெத் மட்டும் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹாரியும் அவளுக்கு பணிவடை செஞ்சுக்கிட்டு என்னடா நடக்குது ஒரு துணி எடுக்கிறதுக்கு எதுக்குடா மணிக்கணக்கா தொலைகிட்டு இருக்கணும் வந்தமா பார்த்தமா பிடிச்சதா சைஸ் கரெக்டா இருக்கா எடுத்தமான்ட்டு இல்லாம என்னடா வளவலன்னு இழுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல அவனுங்க 2 பேரும் வாழ்நாளியே வெறுத்து போயிட்டு ஹீரோவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை எப்படி மறந்தேன் நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் நீங்க இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பேலஸுக்கு முன்னாடி வந்துருங்க நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு குடுன்னு தப்பிச்சு ஓடி போறான். ஹாரியும் ஐயோ மாஸ்டரே என்ன மட்டும் தனியா விட்டு எங்க போற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் மார்க்கெட் பிளேஸுக்கு வந்துட்டு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் தனியா இருக்கும் போதுதான் கொஞ்சம் சந்தோஷமாகுது இது என்ன ருசியா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடி ஒரு அசாசின் மாதிரி வந்து நீ தானே கிரிவின்னு கேட்கறான். ஹீரோவும் நீ யாரான்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவன் டக்குன்னு அங்கிருந்து போயிட்டான். ஹீரோவும் சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட இருந்த சாப்ஸ்டிக் மாதிரியான குச்சி தூக்கி போடுறான். அந்த அசாசின் என்னதான் வளைஞ்சு தப்பிச்சு போனாலும் அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோ தூக்கி போட்ட குச்சி வருது. அந்த அசாசின்லாம் ஷாக் ஆயிட்டு இதை தடுக்கணுமேனு பாக்குறான். பட் இருந்தாலும் அவனோட கையில அந்த குச்சி குத்திருச்சு. அவன்லாம் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது இதுக்கு வாய்ப்பே இல்ல அவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணணும் அப்புறம் இதுல இருந்து என்னடா கரியோட வாசனை வருது இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் பின்னாடி வந்து என்னடா தம்பி ஓவரா யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அவனை கொத்தோட அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த அசாசினும் இல்ல என்னோட வைட்டல் ஸ்பிரிட் ஒர்க் ஆகல இங்க என்னடா நடக்குதுன்னு பாக்குறான். அங்க கீழே இருக்க மக்களும் வானத்துல யாரா கதறானுங்கன்னு வாய பொழந்து பாக்குறானுங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த அசாசினை ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்து போட்டு சரி இப்ப சொல்லு நீ யாரு எதுக்காக என்ன அட்டாக் பண்ண வந்தான்னு கேக்குறான். அந்த அசாசினும் சரி ஓகே இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது போல அப்படின்ட்டு நான் ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்புறம் உங்க கையில இவ்வளவு சீக்கிரம் பிடிபடுவனும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அது மட்டும் இல்லாம இது நான் தான் மிஸ்டர் வால்டன் அப்படின்னு அந்த தொப்பியை கழட்டுறான். இவன் வந்து கிராண்ட் டியூக் மேன்ஷன்ல இருக்க ஆடம் வால்டன். ஹீரோவும் என்னது ஆடமா டேய் நீ எதுக்குடா இங்க வந்திருக்க அப்புறம் என்னடா கோலம் இது அப்படின்னு கேக்குறான். அந்த ஆடமும் மாஸ்டர் அதை விடுங்க நான் கேட்ட ரூமர் எல்லாமே உண்மைதான் நீங்க அந்த ரயான சிங்கிள் மூல தோக்கடிச்சது மட்டும் இல்லாம பிரின்சஸுக்கு டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட டிசீஸையும் கியூர் பண்ணிருக்கீங்க இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க வேற லெவல் மாஸ்டர் வால்டன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறான். ஆடமும் ஸ்டீவ் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு நீங்க பேலஸ்ல நடக்க போற பேன்க்யூட் அட்டன் பண்ண போறீங்களான்னு கேக்குறான். இந்த ஸ்டீவ் யாருன்னு தெரியல. ஹீரோவும் டேய் இதுக்கு மேல குப்பையான நியூஸ் ஏதாவது சொன்னா அப்படின்னா நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறான். ஆடமும் அப்புறம் மாஸ்டர் உங்களோட ரூமர்ஸ் எல்லாம் மிஸ் லாரி கேட்டு அவங்களோட அட்டென்ஷன் உங்க பக்கம் திரும்பி இருக்கு அப்புறம் ஸ்டீவ் சொல்ல சொன்னாரு நீங்க இன்னைக்கு நைட்டு பேன்க்யூட் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாரி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணிட சொல்லி ஸ்டீவ் என்கிட்ட சொல்லி விட்டாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே
அவன் வெறும் அடாப்டட் சன் மட்டும்தான். அப்புறம் அந்த வால்டன் ஃபேமிலியில இருக்க பட்லரை பார்த்து நான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவங்க தான் என்னை பார்த்து பயப்படணும். என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்க மொத்த பேத்து கதையும் நான் முடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அந்த ஆடமும் மாஸ்டரே எதுக்காக உன்னோட ஆரா சடனா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, அது மாஸ்டர் அந்த லாரி மட்டும் ஸ்ட்ராங்கானவ இல்ல, அவளுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வால்டன் ஃபேமிலி கண்ட்ரோலே அவகிட்ட தான் இருக்கு. அப்புறம் உங்களோட அப்பாவும் ப்ரூஸும் உங்களையும் ராபர்ட்டையும் நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதனால மாஸ்டர் வால்டன் தயவு செஞ்சு நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஈவெண்ட் ப்ரூஸோட பிளான் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க மொத்த எனிமீஸையும் அவங்க வைப் அவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் டே என் அப்பாவோட பொலிட்டிக்கல் மேட்டர்ல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அப்புறம் அந்த லாரிக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஆளு மறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நீ சொன்னல, அதுல ஒரு ஆளு இந்த கல்வாடாவோட கிங்கா கூட இருக்கலாம். அது எனக்கு ஷோரா தெரியல. அப்படி மட்டும் இல்ல அப்படின்னா எப்படி நம்ம மொத்த ஃபேமிலியும் அவ ஒருத்தினால கண்ட்ரோல் எடுக்க முடியும்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா அப்படிங்கிறான். ஆடம்லாம் ஹீரோ சொன்னதை கேட்டு மிரண்டு போயிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, ரீசெண்டா தான் ஸ்டீவ் கிங்கும் இந்த மேட்டர்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியே கண்டுபிடிச்சாரு. ஆனா கிரிவின் இதை ஈஸியாவே கண்டுபிடிச்சானே அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, மாஸ்டர் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கறான். ஹீரோவும் இது என்ன பெரிய மலையாடா அப்படின்ட்டு, ராபர்ட்டும் இந்த ஆர்மியோட லீடரு, அதனால இந்த ஆர்மியை அவனால கமாண்ட் பண்ண முடியும். அப்புறம் என்னோட அப்பாவும் இந்த வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்க ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிங்டத்தோட மொத்த மிலிட்ரியுமே எங்க வால்டன் ஃபேமிலியோட பிரைவேட் ஆர்மி மாதிரி தான். ஸோ இவ்வளோ பவரும் ஒரே ஃபேமிலியில இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீ ஒரு எம்பரரா இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவ? இந்த ஹியூஜிங் ஃபேமிலியோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் எடுத்தது மட்டும் இல்லாம லாரி அப்படிங்கிற ஒருத்தையை செட் பண்ணி இந்த வால்டன் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த வால்டன் ஃபேமிலியை பிரிக்க பார்த்துருக்கா. இல்ல இதுதான் அவங்க பிளானாவே இருக்கணும். அப்புறம் என்னோட அப்பாவும் வெஸ்ட்ல இருக்கிறதுனால இது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா போயிருச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதோட பெரிய ட்ரம்ப் கார்டு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஆடமும் இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு, இல்ல கிரிவினுக்கு எப்படா எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதான்னு கேட்கறான். ஹீரோவும் இதை நினைச்சலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்டா அப்படின்ட்டு போய் ஸ்டீவ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு, அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணிக்கங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கறான். ஆடமும் பட் மாஸ்டர் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஹீரோவும் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு, நான் உங்களோட பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்ல, பட் லாரிக்கு அவ யாருன்னு தெரியாம என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் இந்த மேத்யூ இப்ப கிங் ஆக பாக்குறான்னு நினைக்கிறேன். நான் அவனோட பொசிஷன் எல்லாம் ஒன்னும் எய்ம் பண்ணல, எனக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இதை கேட்டு ஆடம்லாம் உறைஞ்சு போயிட்டு, ஐயோ வால்டனே நீ யாரியா, எங்க இருந்த, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பேன்க்யூட்டா சும்மா திருவிழா கணக்கா பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹீரோவும் ஒவ்வொரு டைம் அங்க பேன்க்யூட் நடக்கும் போது இங்க இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங். அப்புறம் இவனுங்களும் இங்க வந்துட்டானுங்களான்னு பாக்குறான். நம்ம வாட்சனும் ஐயோ வால்டனே இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோவோட தோல்ல தட்டிட்டு, இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகி, டே வால்டனே நான் தானே உன்னை அடிச்சேன், ஆனா எதுக்காக என்னோட கை இப்படி புடைச்சு போயிருக்கு, உன்னோட உடம்புக்கு என்னடா ஆச்சு, அது ஏன்டா இரும்பு மாதிரி இருக்குதுன்னு கேட்கறான். ஹீரோவும் டே அதை விடுங்க, நீங்க இந்த எனர்ஜி இம்ப்ளோடிங் பில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால மார்ஷல் வாரியர் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம வாட்சனும் டே வால்டனே நானே இப்பதான் 4th லெவல் சக்கரவி ஓபன் பண்ணியிருக்கேன், என்னால இது இப்படி முடியும் அப்படின்னு கேட்கறான். ஆர்டியும் என்னது இது எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லா, டே வால்டனே எங்களை ஏமாத்தாத, நான் பார்த்த எனர்ஜி பில்ஸ் எல்லாமே ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்கும், இதுவே அது பியூரா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கும், ஆனா இந்த மாதிரி கிளியரான கிளாஸ் பில்ஸ் நான் பார்த்ததே இல்லையன்னு கேட்கறான். ஹீரோவும் அப்படியாடா அதை யாரு மேட் பண்ணாங்க தெரியுமா, மிஸ்டர் ஓவன், அது உங்களுக்கு தேவையான திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கறான். அவனுங்களும் என்னது உண்மையாவா, இதை ஓவனா ரிஃபைன் பண்ணாரு அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம எலிசபெத்தும் ஹாரியும் வராங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட், நம்ம ஹாரி தானே ஹீரோவோட ஸ்டூடெண்டா இருக்கான், அப்ப அவன் தானே டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஆனா சம்பந்தமே இல்லாம எலிசபெத் எதுக்கு இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியல. நம்ம ஹார்டியும் வாட்சனும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, என்னது எலிசபெத்தா, ஏமா இந்த பேன்க்யூட்ல உனக்கு என்னமா வேலை, இல்ல ஒரு நிமிஷம் டே வாட்சனே ஒரு 2-3 நாளா உன்னை காணுமே, இந்த வேலைக்கு தான் அங்க போயிருந்தியா, உனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஹார்டி கேட்கறான். வாட்சனும் டே வால்டனே ஒரு நார்மலான பொண்ணை இந்த மாதிரி ராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்க பாத்தியா, உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற லெவல்டா அப்படிங்கிறான். ஹார்டியும் ஆமா வால்டன் அது இம்ப்ரெசிவா தான் இருக்கு, எப்படின்னு எங்களுக்கும் சொல்லி கொடு அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டே என்ன வச்சு என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வைக்கப்படுறா. ஹீரோவும் இந்த முட்டாளங்களை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு, சரி இதுதான் எலிசபெத் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவளோட பிரதர் ஹாரி என்னோட புது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறான். வாட்சனும் என்னது அப்ரண்டிஸா அப்படின்னு கேட்கறான். ஹார்டியும் டே அப்படின்னா அவ உன்னோட ஆள் இல்லையான்னு கேட்கறான். நம்ம ஹாரியும் என்னது ஆளா, ஐயோ மாஸ்டரே என்னோட அக்காவை இன்னொரு டைம் பார்த்த உன் கண்ணை நோண்டிடுவான் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டே முட்டாள் பிரதர் வாய மூடிட்டுறா அப்படின்னு அவனோட தலையில அடிக்கிறா. ஹீரோவும்
எப்படி வந்து சிக்கிருக்குன்னு பாத்தியான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பேன்க்யூட் நடக்கக்கூடிய மெயின் ஹாலுக்கு போறாங்க. இந்த மெயின் ஹால்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கல்வாடாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனா தான் இருப்பாங்க. அப்புறம் இவ தான் லேரி, அவளும் நீ வந்துட்டேன்னு பாக்குறா. அங்க இருக்கவனுங்களும் ஓ இவன் தான் கிரிவினான்னு பாக்குறானுங்க. ஹீரோவா அவனுங்க எவனையும் கண்டுக்காம அங்க போய் உட்கார்றான். அப்புறம் இவன் கிரிவினோட அங்கிளே அந்த ஸ்டீவ், அவனும் இந்த கிரிவினை எல்லாத்துக்கும் ஒரு குப்பையா தான் தெரியும். ஆனா இவன் வந்ததும் இங்க இத்தனை பேர்த்தோட அட்டென்ஷன் அவன் பக்கம் திரும்புது. இந்த கிரிவின் ரயானா தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நம்ம பிரின்சஸோட டிசீஸையும் டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை யூஸ் பண்ணி கியூர் பண்ணியிருக்கான். அதனால இந்த பேன்க்யூட் வைக்கிறதுக்கான மெயின் காரணமே கிரிவின் தான் பாக்குறாரு. இவர் வந்து கோர்ட் சீஃப் மினிஸ்டர் தாமஸ், அப்புறம் இவரோ ஸ்கேர்டு கார்ட்ஸோட கமாண்டர் ஆந்தனி, அப்புறம் இவரு லெவல் 2 ரிஃபைனர் யான், கடைசியா இந்த எல்டஸ்ட் பிரின்ஸ் வில்லியம் மால்டிஸ், அப்புறம் யங்கஸ்ட் பிரின்ஸ் கெவின் மால்டிஸ். அந்த லேரியும் நீ தானே வால்டன், உன்னோட இஷ்டத்துக்கு இந்த சீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட உட்காரலாமா வேண்டாமான்னு கேட்க மாட்டேன்னு கேட்கறா. அங்க இருக்கவனுங்களும் இது ஏதோ பெரிய பிரச்சனையா போகும் போலன்னு பாக்குறானுங்க. அப்ப ஹீரோவும் எலிசபெத் ஒரு சிலருக்கு மூக்கு ரொம்ப நீட்டமா இருக்கும் ஏன் தெரியுமான்னு கேட்கறான். எலிசபெத்தும் தெரியாதேங்கிறா. ஹீரோவும் அது ஏன்னா அந்த பெரிய மூக்குல இருந்து ரெயின் வாட்டரே வரும் அப்படிங்கிறான். இதை கேட்டு அந்த லாரியும் ஷாக் ஆகிட்டு அவ குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்கை தூப்பிட்டா. அங்க இருந்தவனுங்களும் இதை ஒரு என்டர்டைன்மெண்டா மாத்தி சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அந்த ஆந்தோனியும் கூட இந்த கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அப்படின்னு சிரிக்கிறாரு. அந்த லாரியும் டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு கத்துறா. அப்ப அவன் பின்னாடி இருந்து ஒருத்தன் ஜம்ப போட்டு டே முட்டாள் கிரிவின், என்ன தைரியம் இருந்தா வால்டன் ஃபேமிலியோட பேட்ரியாச்சு முன்னாடி இந்த மாதிரி திமிரா பேசுவ, நீ பண்ண தப்புக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேள்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப ஹீரோ அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னடா தம்பி இவ்வளவு ஸ்லோவா இருக்க, இந்த வேகத்தை வச்சுட்டாடா என்ன அட்டாக் பண்ண வந்த அப்படின்னு அவன் கண்ணத்தை சேர்த்து ஒன்று பலார்னு விட்டுட்டு பையனை லெஃப்ட் ரைட்னு வாங்கி அவனோட பாடியவே பஞ்சர் ஆக்கி நம்ம ஹீரோ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற மாதிரி பண்ணிட்டான். இதை பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் மிரண்டு போயிட்டு அந்த லேரியும் டே கிரிவின் உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு டென்ஷன் ஆகிறா. ஹீரோவும் உன்னோட நாயை நான் கொல்லாம விடுறேன்னு சந்தோஷப்படு அப்படின்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நீ வால்டன் ஃபேமிலிக்கு வேலை செய்ய வந்தோட்டி உன்னை வெறும் நம்பரை வச்சு மட்டும்தான் கூப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு சில நாள் கழிச்சு தான் உனக்கு ஷோர் நேமே வந்துச்சு. என்ன 8527 உன்னோட நாய்ங்களுக்கு ஒழுக்க நாய் என்னன்னு கத்து கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லேரி உன்னோட இடம் எதுன்னு தெரியல, உன்னோட நாய்ங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியல, இதெல்லாம் தப்பா பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் திரும்பி அதுங்க உன்னையே கடிச்சிரும் அப்படிங்கிறான். லேரியும் உன்னை சும்மா விட மாட்டேனா கிரிவின் அப்படின்னு கடுப்பாவரா. ஹீரோவும் இன்னைக்கு மெஜஸ்டி தான் இந்த பேன்க்யூட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, அதனால நான் யாரையும் கொல்ல வேண்டாம்னு ஆசைப்படுறேன், அதனால கொஞ்சம் அமைதியே இருக்க முடியுமான்னு கேட்கறான். அந்த லேரியும் டே குப்பை நீ என்ன ஓவரா கடுப்பேதுற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டா. ஆனா ஒரு அட்டாக்கு கூட ஹீரோ மேல படல. அப்ப அந்த லேரியும் என்னடா ஃபோர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த ஆந்தோனியும் 2 விரல வச்சு லேரியை தூக்கி போட்டு இன்னைக்கு மெஜஸ்டியோட ஜாய்ஃபுல் டே, அது மட்டும் இல்லாம இந்த பேன்க்யூட்டை எங்க எல்லா மினிஸ்டர்ஸ்க்காகவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நீ பண்ற பிரச்சனைனால அவரோட டேவை இன்னைக்கு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு. அப்ப அங்கே இருந்த ஒருத்தனும் ஆமா ஆந்தனி நீ சொல்றது கரெக்ட் அப்படின்ட்டு இங்க வாங்க அந்த கிரிவினோட டேபிளை கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த லேரியும் டே கிரிவின் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ கண்டிப்பா செத்தடா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அந்த அங்கிள் ஸ்டீவும் கிரிவின் என்னடா பண்றான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே குலைக்கிற நாய்ங்க எதுவும் கடிக்காதுன்னு கேள்விப்பட்டான் அப்படிங்கிறான். அந்த ஆந்தோனியும் இந்த கிரிவின் ரொம்பவே காம் டவுனா இருக்கான், அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்டையும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பஞ்ச் லைன்லாம் சொல்றான். ஈவன் நான் அவனோட நிறைய மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் கத்து இருந்தாலும் கூட இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வராது அப்படின்னு பாக்குறாரு. அப்ப அங்க ஒருத்தனும் இந்த கல்வாடாவோட எம்பரர் வந்துட்டாரே அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் எந்திரிச்சு கல்வாடாவோட எம்பரருக்கு எங்களோட வணக்கங்கள் அப்படிங்கிறானுங்க. இவர் தான் இந்த கல்வாடாவோட எம்பரர் மேத்யூ. அங்க கீழே எல்லாம் இந்த எம்பரருக்கு மரியாதை செலுத்திருந்தா ஹீரோ மட்டும் என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கை காட்டுறான். நம்ம பிரின்சஸும் நைடாவும் இதை பார்த்துட்டு போடா முட்டாள் அப்படின்னு ஒழுங்கு காட்டுறாங்க. நைடாவும் இங்க என்னடா நடந்துடுக்குதுன்னு ஷாக்ல பாக்குறா. அந்த எம்பரரும் இன்னைக்கு ரொம்பவே 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பேன்க்யூட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்னு மிஸ் நைடா ஃபர்ஸ்ட் ரேங்கிங் ரிஃபைனரா மாறிட்டாங்க, அப்புறம் ஃபைனலா என்னோட பொண்ணு ரிவாவுக்கு இருந்த டிசீஸ் கியூர் ஆயிருச்சு, இது 2 நினைச்சுமே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கோர்ட் சீஃப் மினிஸ்டரான தாமஸும் எல்லாம் உங்களோட பிளெஸிங் மெஜஸ்டி, அது மட்டும் இல்லாம நம்ம கல்வாடா மேல காடோட பிளெஸிங் இருக்கு, அதனால இங்க நிறைய டேலண்டான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் மிஸ் ரிவாவுக்கும் பிரின்சஸுக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அங்க இருக்க பாக்ஸஸ் பார்த்தா சும்மா பிரகாசமா இருக்கு. நம்ம ரிவாவும் என்ன கிஃப்ட் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கா. நைடாவும் இது என்னடா இவ்வளவு ஜொலி ஜொலிப்பாகுதுன்னு ஷாக்ல பாக்குறா. அந்த தாமஸும் நான் இதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு ஈஸ்ட் சீல இருந்து 2 முத்துகள் கொண்டு வந்திருக்கேன், இதுல ஒன்னு பிரின்சஸுக்கும் இன்னொன்னு ரிவாவுக்கும் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஆந்தோனியும் யோ தாமஸே நீ ரொம்ப பணக்காரன் தான் போல, இந்த 2 முத்துகளும் எப்படியும் 10,000 கோல்டு காயினுக்கு மேலதான் இருக்கும், பட் ஆனா நான் ஒன்னும் அந்த மீட்டர் அளவுக்கு அவ்வளவு பணக்காரலாம் கிடையாது, அதனால இந்த 2 ஸ்கில் புக்ஸையும் கொடுக்குறேன், இதுல ஒன்னு சன் பிளாஸ்ட் ஆக்ஸ் பியூர்
சூப்பரான யாங் மார்ஷியல் ஸ்கில். அப்புறம் ரெண்டாவது மைண்ட் ரிஃப்ரெஷிங் டெக்னிக்கான வாட்டர் எலமெண்ட் மைண்ட் மெத்தடு. நம்ம பிரின்சஸும் நைடாவும் ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ்டர் ஆந்தோனி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த யானம் என்னோட கிஃப்ட் பியூட்டி எலிக்சர், இது உங்களை 20 வயசு எங்கனங்க மாதிரியே காட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்புறம் அந்த லேரியும் மிஸ் நைடா நீங்க ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா மட்டும் இருக்கிறது இல்லாம இங்க இருக்க எல்லா உமன்ஸுக்குமே நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த மைண்ட் ரிஃப்ரெஷிங் ஜேடு ஹேர்பினா கொடுக்குறேன். இதை இந்த கல்வாடாவோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிராவல் தான் மேட் பண்ணாரு. இது உங்ககிட்ட இருந்தாதான் அழகா தெரியும் அப்படிங்கிறா. அந்த யானம் இந்த மைண்ட் ரிஃப்ரெஷிங் ஜேடு ஹேர்பின் வந்து பழங்காலத்துல டீமன்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதாவும் கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு ரேரான ட்ரெஷர் தான் அப்படிங்கிறாரு. அந்த லேரியும் இது என்னதான் ரேராவே இருந்தாலும் நைடாவுக்கு கிஃப்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி ஒர்த்தா தான் தெரியுது அப்படிங்கிறா. நைடாவும் தேங்க்யூ மிஸ் லேரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த லேரியும் எங்களோட லவ்லியான பிரின்சஸுக்காக இந்த உலகத்துல இருந்து எதை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு என்னால கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்றா. அங்க இருக்கணுங்களும் எனது இந்த லேரி பிரின்சஸையே கன்ஃபியூஸ் பண்றாளா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பிரின்சஸும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு பார்த்துட்டு என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறா. அந்த லேரியும் பிரின்சஸ் உங்களுக்காக நான் இந்த டீமன் பீஸ்ட் எக்க ரியர் எம்பையர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அங்க இருந்தவனுங்களும் எனது டீமன் பீஸ்ட் எக் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த டீமன் பீஸ்டஸ் எல்லாமே இந்த மார்ஷல் கான்டினென்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர்ஸ். இது கூட சண்டை போறதுக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்டே ரொம்ப பயப்படுவாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் இதே மாதிரி பவர்ஃபுல்லான பீஸ்டர்ஸை அதோட சர்வெண்டா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆல்தோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னாலும் இதுல சக்சஸ் ஆனவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி பேர் தான். ஏன்னா இந்த டீமானிக் பீஸ்டோட டீமன் எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இதை ஹியூமன்ஸ் டேம் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீமானிக் எனர்ஜினால அஃபெக்ட் ஆகி அந்த பீஸ்டையே கண்ட்ரோல் பண்ண முடியாம கூட போயிடலாம். பட் இதை அப்படியே விடாம ஃபைனலா ஒரு பிரில்லியன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நாம டீமன் பீஸ்டை டேம் பண்ணாம அந்த டீமன் பீஸ்டோட எக்ல இருந்து வரக்கூடிய குட்டியை சின்ன வயசுல இருந்தே டேம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே லாயலான ஒரு சர்வெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த மெத்தடு வெளி உலகத்துக்கு தெரிய வந்த உடனே இந்த டீமன் பீஸ்டோட எக்கோட விலைங்க கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டீமன் எக் எல்லாம் ரொம்பவே ரேராவும் மாறிடுச்சு அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் முடியுது. ஆந்தனியும் இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாரு. பிரின்சஸும் ரொம்பவே தேங்க்யூ மிஸ் லேரி அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது டீமன் பீஸ்ட் எக்கா, இந்த செத்து போன முட்டையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இதை வறுத்து சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும், இதை தவிர இந்த செத்து போன முட்டையை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த லேரியும் டே முட்டாள் கிரிவின் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த டீமானிக் எக்கு எப்படி இறந்திருக்குன்னு உன்னால சொல்ல முடியும், இதுக்கு நான் எவ்வளவு காசு கொடுத்துருக்கேன்னு தெரியுமான்னு கேட்கறா. ஹீரோவும் நீ எவ்வளவுதான் காசே கொடுத்திருந்தாலும் அந்த டீமானிக் பீஸ்ட் எக்குள்ள உயிர் இல்லை அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் கிரிவின் இந்த எக்குள்ள உயிர் இல்லை அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறாரு. ஹீரோவும் மெஜஸ்டி நான் என்ன சொன்னேன் அப்படின்னாலும் இங்க இருக்கீங்களால அதை ஏத்துக்க முடியாது, அதனால ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா அந்த முட்டையை உடைச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறான். லேரியும் என்னது அந்த முட்டையை உடைக்கிறதா, டே முட்டாளே அந்த மாதிரி உடைச்சான் அப்படின்னா அதுக்குள்ள இருக்க பீஸ் செத்து போயிடணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ரிவா இவங்க சொல்றது எதையும் கேட்காத, இன்னும் ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ண அப்படின்னா உனக்கே உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறான். அந்த லேரியும் என்னடா நான்சென்ஸா பேசிட்டு இருக்கேன்னு கத்திட்டு கிடக்குறா. எம்பரரும் கிரிவின் நீ என்ன பேசுற அப்படிங்கறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இந்த மாதிரி பேசக்கூடாது, நீ பிரின்சஸோட உயிரை காப்பாத்திருக்க அப்படிங்கறதுனாலதான் நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இதுக்கு மேலே இந்த நான்சென்ஸை என்னால கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னோட டிவைன் சென்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு இவனுங்க கிட்ட சொல்ல முடியாது, சரி என்னோட வார்த்தையே இங்க மரியாதை இல்லை அப்படிங்கும் போது நான் எதுக்கு இவனுங்களுக்கு அதை தேவையில்லாம ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் அந்த எல்டஸ்ட் பிரின்ஸ் வில்லியமும் இந்த 10 லேண்ட்கன் முத்துகளையும் நான் ரிவாவுக்காக கொடுக்குறேன், அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான மேனை மேரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த 10 ஃபைனஸ்ட் எலமெண்டல் ஸ்டோனை நான் மிஸ் நைடாவுக்கு கொடுக்குறேன், அவங்க சீக்கிரமா மார்ஷியல் மொனராட்சி லெவலை பிரேக் த்ரூ பண்ணி இந்த கிங்டத்தோட 3rd மார்ஷியல் கிங்கா மாறத பாக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஈயானோ இந்த லோகன் முத்துக்கள் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆனது, எந்த அளவுக்குனா அந்த ஈஸ்ட் சி முத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல இருக்க ஒரு முத்தோட விலையே 10,000 கோல்டு காயினுக்கு மேல இருக்கும். பட் பிரின்ஸ் 10 முத்தை ஒரே டைம்ல கிஃப்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த எலமெண்டல் ஸ்டோன் இதோட பிரைஸ் எல்லாம் என்னால கணக்கே பண்ண முடியல, இந்த எலமெண்டல் ஸ்டோனோட ஒர்த் எப்படியுமே அந்த டீமன் பீஸ்ட் எக் கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம நைடாவும் இந்த கிஃப்ட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த 10 முத்துக்களுமே ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு, பட் இந்த எலமெண்டல் ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் அதை விட ப்ரீஷியஸ் ஆனது, பட் இதை எதுக்காகடா எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. அந்த வில்லியமும் நான் கொடுத்த கிஃப்ட் கொஞ்சம் ஓவர் தான், ரிவாவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அதுல இருக்க ஒரு 5 முத்தே ரொம்ப அதிகம், பட் அவ ஒரு நோபல் அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா இந்த நைடா ரொம்பவே டிஃப்ரெண்டானவ, ஏன்னா இந்த ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல 5 கமாண்டர்ல ஒருத்தங்களா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த யங் ஏஜ்லயே மோனராட்சி லெவலை ரீச் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ரிஃபைனரும் கூட. இதே மாதிரி ஒரு பவர் லெவல பல வருஷத்துக்கு முன்னாடி ராட் அச்சீவ் பண்ணாரு, அதே மாதிரி நைடாவும் இப்ப
இப்ப பிரைட்டஸ்டான ஃபியூச்சரோட இருக்கா. நான் மட்டும் இவளை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த த்ரோன் அடையிறது ரொம்பவே ஈஸியாயிரும். பட் அதை விட நைடா ரொம்பவே அழகா இருக்கா. நானும் எத்தனை டைமா என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல பார்த்துட்டேன். அதுக்கு அவ்வளோ முடியாதுன்னு தான் சொன்னா. இந்த டைம் அவ எப்படி இதை மறுக்கிறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நைடாவும் யோசிச்சு பார்த்துட்டு, பிரின்ஸ் உங்களோட கிஃப்ட் ரொம்ப அதிக வேல்யூவா இருக்கு, என்னால இதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறா. அந்த பிரின்ஸும் என்னடி எனக்கே ஷாக்கு கொடுக்குற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல நைடா என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த முத்தை வாங்கிட்டு ஓடியாந்துட்டு, நான் இன்னைக்கு எல்லா மினிஸ்டர்ஸ் முன்னாடியும் கேட்கறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, என்னோட ப்ரொபோசலை ஏத்துக்கோ நைடா அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றான். அப்ப நைடாவும் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பிரின்ஸை தூக்கி விட்டு, வில்லியம் நானும் எத்தனை டைம் சொல்லிட்டேன் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது, எதுக்காக இத்தனை பேத்துக்கு முன்னாடி அவமானப்படுறீங்கன்னு கேட்கறா. அந்த வில்லியமும் ஷாக் ஆயிட்டு, இல்ல நான் இவளுக்காக எவ்வளவு பண்ணாலும் இவன் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு, நைடா சரி ஓகே எனக்கு ஒரு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ, என்ன விட பெட்டரான ஒரு ஆளை உன்னால இந்த கல்வாடாவில் ஃபைண்டே பண்ண முடியாது, இருந்தும் எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கறான். நைடாவும் இல்ல வில்லியம் நீங்க இப்ப அவுட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க, கொஞ்சம் நிதானமா யோசிங்க அப்படின்ட்டு போறா. அந்த வில்லியமும் இவ்வளவு பண்ணி என்னை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னா உனக்கு யாராவது கிரஷ் இருக்காங்களா இல்ல லவ்வர் இருக்காங்களா, அது யாருன்னு சொல்லு, நான் அவங்க கூட சண்டை போட ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். அந்த எம்பரரும் அடே மகனே என்னடா என் மானத்தை வாங்கிட்டு இருக்கேன்னு பாக்குறாரு. வில்லியமும் சரி ஓகே அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன் என்ன தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா நான் கன்வின்ஸ் ஆயிடுறேன், உன்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே இருக்கவனுங்களும் என்னது நைடாவுக்கு லவ்வரா, அது யாரடா இருக்கும் அப்படின்னு ஷாக்லியே கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கானுங்க. நைடாவும் அது யாருன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணா இருந்தேன், எனக்கு அப்ப லவ்னா என்னன்னு தெரியாது, நானும் ஃபேரிலாண்ட் பிளேஸோட பீக்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா இருந்தேன், எது வரைக்கும்னா என்னோட மாஸ்டர் திரும்பி வர வரைக்கும். அப்ப நான் அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டான பர்சனா இருந்தாங்க, ரொம்பவே அழகா கூலா, அது மட்டும் இல்லாம சென்டிமெண்டலா ரொம்பவே ஒரு பர்சன் மேல அட்டாச் ஆயிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம கோவம் கூட அப்பெல்லாம் பட மாட்டாங்க. ஈவன் அவங்களோட ஃபேவரட்டான டிசபிளா இருந்தா கூட என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லாம ரொம்ப லோன்லியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் என்னன்ட்டு கேட்கலான்னு போகும்போது அவங்க ஒரு நாள் அழுதுகிட்டு இருந்தாங்க. நானும் அப்ப அவங்கள யாரு அழுவ வச்சாங்களோ பெரிய பொண்ணாகிட்டு அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். அது யாருன்னா ஸ்கார்ட் டிலான் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஃபேரிலாண்ட்ல இருக்க ஒரு மேன்ஷனுக்குள்ள இந்த சுப்ரீம் பில் பெஸ்ட் 9th ரேங்கிங் பில், இதை ரிஃபைன் பண்ணக்கூடிய டெக்னிக் ரொம்பவே பழமையானது, இது தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் யாரால ஃபேரிலாண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆர்டரை டிசோபே பண்ண முடியும்? மிஸ் ஃபாக்ஸ் நீங்க அவங்கள இங்க சமன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நான் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுமான்னு கேக்குறாரு. இவரு வந்து இந்த ஃபேரிலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் எம்பரர், இவரோட பேரு பாபி மோர். அப்ப அந்த ஃபாக்ஸ்ங்கிற பொண்ணும் இந்த இடத்துல டசன் ஆஃப் சுப்ரீம் பில்ஸ் இருக்கு, நான் உங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணதுக்கான காரணம் அந்த ஃபைட்ல எனக்கு அசிஸ்ட் பண்ணணும், இதுக்காக நான் இந்த எலிக்சரை உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், ஈவன் மார்ஷல் எம்பரராகவே இருந்தா கூட இந்த எலிக்சர் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது யாருன்னா இந்த மார்ஷல் காண்டினென்ட்டோட ஃபர்ஸ்ட் பியூட்டி, அது மட்டும் இல்லாம ஹெவன் ரிலத்துல இருக்கக்கூடிய மார்ஷல் எம்பரர், இந்த ஃபேரிலாண்ட் பிளேஸோட லீடர் கொரில்லா ஃபாக்ஸ். அப்ப அங்கிருந்த ஒருத்தரும் மிஸ் ஃபாக்ஸ் என்னால கல்டிவேஷன்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியாம நான் ஸ்டக் ஆயிட்டேன், பட் நீங்க கொடுக்குற சுப்ரீம் பில்லை யூஸ் பண்ணி என்னால கன்ஃபார்ம் பிரேக் த்ரூ பண்ண முடியும், அதனால அந்த ஸ்கார்ட்டை டீல் பண்றதுக்கு உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுவேன் அப்படிங்கிறான். இவரும் மார்ஷல் எம்பரர் இல்லத்துல இருக்காரு, இவரோட பேரு ராண்டி ரைட். அப்புறம் ஹியூஜின் ஹியூஜஸ் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரரும், மிஸ் ஃபாக்ஸ் நீங்க ஸ்கார்ட்டை தோக்கடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த சுப்ரீம் பில்ஸ் ஒருத்தன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறான். அப்ப சும்மா ரெஸ்லர் மாதிரி இருக்க ஒருத்தனும், என்ன யூஜிங் நீ ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி இருக்கு, அந்த ஸ்கார்ட்டுங்கிறவன் இந்த மார்ஷல் காண்டினென்ட்ல 3rd ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர், உன்னால நம்மளோட நார்மல் ஸ்ட்ரென்த் வச்சு அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா அப்படிங்கிறான். இவனும் மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கான், இவனோட பேரு சியான் வில்சன். அந்த யூஜினோ டே நானே என்னோட கல்டிவேஷன் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கேன், அதனால அந்த மார்ஷல் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியல, அதனால என்னோட பவர் லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியல, என்னால அந்த ஸ்கார்ட்டை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சியானோ அப்படின்னா நீ அந்த ஸ்கார்ட் என்ன தனியா தோக்கடிக்க போறியான்னு கேக்குறான். யூஜினோ நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ணுவேன், பட் நான் தனியா சண்டை போற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கார்ட்டுக்கு ஒரு பெரிய டேமேஜ் கொடுக்காம தோக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப கிளியரன்ஸ் மேசன் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரர் ரேங்க்ல இருக்கவனும், டே யூஜின் நீ என்ன ஸ்கில்ஸை கல்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னு ஸ்கார்ட்டை தனியா தோக்கடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்க, நீ ஒரு டைமாவது ஸ்கார்ட்டோட பவரை நேர்ல பாத்திருக்கியான்னு கேக்குறான். அந்த யூஜினோ எனக்கு தெரிஞ்சு இதை நீங்க நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு கேசிங் கிரேட் பாம் அப்படிங்கிறான். அங்க இருக்கணுங்களும் என்னது கேன்சஸ் கிரேட் பாமா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கிளியரன்ஸ் மேன்சனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த பாம் டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணனாரு, இது ஒரு பினாக்கல் மார்ஷல் ஸ்கில், இந்த டெக்னிக்கை வச்சு ஸ்கார்ட்டா இல்ல அல்டிமேட் மார்ஷல் எம்பரரான கெனித் வந்தா கூட ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹேர்லார்டு ரெய்ட் அப்படிங்கிற ஒரு மார்ஷல் எம்பரரும் இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு, உண்மையாவே இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், பட் யூஜினுக்கு அந்த கேஸ் அண்ட் கிரேட் பாம் டெக்னிக் தெரிஞ்சதை கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
முன்னாடி 9th ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மார்ஷல் வெப்பனை கண்டுபிடிச்சேன். அதுல என்னோட ஸ்பியர் டெக்னிக்கை கம்பைன் பண்ணும்போது ஈஸியாவே அந்த ஸ்கார்ட்டை உங்களோட ஹெல்ப் மூலியமா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிறான். அப்ப வால்டர் மேத்யூ அப்படிங்கிறவனும் நாம இங்க 10 மார்ஷல் எம்பரர்ஸ் இருக்கோம், அது மட்டும் இல்லாம மிஸ் ஃபாக்ஸும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நம்மளால அந்த ஸ்கார்ட் மட்டும் இல்லாம டாப் 3rd ரேங்க்ல இருக்கக்கூடிய கல்டிவேட்டர்ஸ் வந்தா கூட தோக்கடிக்க முடியும். நம்ம முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹேர்லாடும் நானும் ஸ்கார்ட் கூட சண்டை போறதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். பட் இங்க தான் நம்ம 10 டாப் கிரேட்டஸ்டான பவர் ஹவுசஸ் இருக்கோமே, நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப யூஜின் அப்படிங்கிறவனும் அந்த ஸ்கார்ட் கண்டிப்பா நம்ம கூட சண்டை போறதுக்கு வரமாட்டான், அப்படியே வரணும்னு நினைச்சானா கூட இந்த ஃபேரி லேண்டுக்குள்ள வர முடியாது, இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம சின்ன பொண்ணா இருக்க நைடா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்களும் பல மில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு அப்புறமா இந்த ஃபேரி லேண்ட்ல நம்மள மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான பர்சன்ஸ் ஒன்னா கூடி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கார்ட்டுக்கு இங்க வரதுக்கு தைரியம் இருக்காது அப்படின்னு அந்த பாபி பேசிட்டு இருக்காரு. அந்த யூஜினோ என்னதான் பவர்ஃபுல்லான தேர்டஸ்ட் டாப் ரேங்கிங் கல்டிவேட்டர்னாலுமே நம்ம முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹேர்லாடும் நம்மள மாதிரி 11 மார்ஷல் எம்பரர்ஸ் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த ஸ்கார்ட் வருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப கிராட் மிச்சி ஹில் அப்படிங்கிற இன்னொரு மார்ஷல் எம்பரரும் அந்த ஸ்கார்ட் தனியா வராம மீதி இருக்க 10 டாப் ரேங்கிங் கல்டிவேட்டர்ஸை கூட்டிட்டு வந்தான் அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா அமைஞ்சிடும் அப்படிங்கிறான். யூஜினோ என்னதான் 10 பேரே வந்தாலும் நாம தோக்க மாட்டோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபாக்ஸும் இவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்னது ஸ்கார்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஹேர்லாடும் மிஸ் ஃபாக்ஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறான். ஃபாக்ஸும் ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்கார்ட் இங்க வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இந்த எபிசோட்ல கிட்டத்தட்ட 10-12 பேர்த்தோட பேரை சொல்லியிருப்பாங்க. அதை ரிமெம்பர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் முடிஞ்சது இவனுங்க கதையும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதனால அவ்வளவா கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் அடுத்த எபிசோட மறக்காம வாட்ச் பண்ணிருங்க. ஏன்னா அங்கதான் நம்ம பழைய ஹீரோவோட மாஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. அவனோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.